السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. فسبحان الله حين تمسون وحين تصبحون وله الحمد في السماوات والأرض وعشيا وحين تظهرون يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ويحيي الأرض بعد موتها وكذلك تخرجون. فسبحان الله حين تمسون وحين تصبحون وله الحمد في السماوات والأرض وعشيا وحين تظهرون يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ويحيي الأرض بعد موتها وكذلك تخرجون. فسبحان الله حين تمسون وحين تصبحون وله الحمد في السماوات والأرض وعشيا وحين تظهرون يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ويحيي الأرض بعد موتها وكذلك تخرجون. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய இபாதாத்துகளை நிறைவேற்றுவதற்காக நமக்கு ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நோன்பு வைப்பதற்கும் தராவி தொழுவதற்கும் அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு சின்ன தடங்களை அல்லாஹ் உண்டாக்கிட்டான்னா நோன்பு வைக்க முடியாது. அல்லாதான் நம்ம எல்லாரையும் பார்த்தா நம்ம இஷ்டத்துக்கு நாம் வைக்கிறோம்னு நினைக்கிறோம். இபாதாத்துக்கள் முடியாதுண்டா. எங்கள் அம்மா வாழ்நாள்லாம் நோன்பே விட மாட்டாங்க. 70 வயசு அல்லாவுடைய ஃபஸலை கொண்டு இந்த வருஷம் நோன்பு 2 நோம்பு 3 நோம்பு வச்சுட்டாங்க. வச்சா வயிற்று வலி, வயிற்று புண்ணு ரொம்ப அதிகமாகிடுச்சு, தாங்க முடியாது. அப்புறம் உடனே நோன்பை விடக்கூடிய சூழ்நிலை. இப்போ வருத்தமாக சொல்லிட்டாங்க. 2 மணி நேரம் நோன்பு வைக்கல, வச்சுட்டாங்க ஆரம்பத்தில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆஃபியத்து வேணும் நோன்பு வைக்கிறதுக்கு. ஜி எவ்வளோ பேர் ஆஃபியத்து? அல்லாஹ் அக்பர் கபீரா. ஜி இல்லைன்னா நான் அல்லாவுடைய ஃபஸலை கொண்டு தராவி ஒரு ரக்காத்து கூட அல்லாவுடைய ஃபஸலை கொண்டு வித்திர எதையுமே ஜமாத்தை விடாமல் நல்லபடியாக தொழுவோம் அல்லான்னு அது கேட்டே வர்றேன். இன்னைக்கு வித்திர தொழுக ஆரம்பிக்கும் போது வயிற்றுல வலி. அவசரமாக போய் சீக்கிரமாக தராவி 20 ரக்காத்து தொழுது முடித்தோன்னு அவசரமாக போய் பாத்ரூம் போய் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலான்னு ஓடணும். பாத்ரூம் போய் தண்ணி மோட்ரு போட ஆரம்பிச்சிட்டேன். போச்சா இப்போ நமக்கு எவ்வளோ நேரம் காத்துட்ருப்பாங்க. வித்திரு தொழுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தண்ணி மோட்ரு போட்டு வந்த பண்ணிட்டு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒழுங்கெலாம் செஞ்சுட்டு வந்து தனியாக ஜமாத் தொழும். எல்லா இடத்துலையும் 4 பேர் இருந்தாங்க. ஜமாத்தை தொழுக வச்சான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. யோசனை வந்துச்சு, அல்லாவுடைய ஃபضல் இல்லாமல் எந்த நற்காரியமும் நீ செய்ய முடியாது. அவன் ஆஃபி சலாமத்து கொடுக்காம அல்லாவுடைய ஃபضல் இல்லாமல் நீ தாலீமும் செய்ய முடியாது. 4 பேர் உட்காந்து உன் தாலீமை கேட்கவும் முடியாது.
அல்லாஹ்வுடைய அஸ்ரார்கள் நீ பேசவும் முடியாது, வணக்க வழிபாடுகளும் செய்ய முடியாது. எல்லாம் ஃபஸலே ஹுதா, அல்லாஹ்வுடைய பிச்சை, அல்லாஹ்வுடைய பேரருள், அல்லாஹ்வுடைய பிச்சை. அது இல்லாம நீ எதையுமே செய்ய முடியாது. ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு ஈமானுக்கு பின்னால் ஒரு அடியான் கொடுக்கப்படக்கூடிய நியமத்துகளில் ஆக சிறந்த நியமத் ஆஃபியத் என்று வருகிறது. சொல்லுங்க பார்ப்போம். இன்னல் அப்தல் முஃமின மா யுத்தா பஅதல் ஈமானி அஃதல மினல் ஆஃபியா. ஒரு அடியான் ஈமானுக்கு பின்னால் அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய நியமத்துகளில் மிக பெரிய நியமத் ஆஃபியத், உடல் ஆரோக்கியம். அதை விட சிறந்த நியமத்து இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல் அப்தல் முஃமின இருக்கா இன்னஹு லம் யுஅத்த அப்துன் ஷையம் பஅதல் யகீன் அஃதல மினல் ஆஃபியா. அல்லாஹ் அக்பர். ஒரு அடியான் யகீன் ஈமானுக்கு பின்னால் அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய நியமத்துகளில் ஆக உயர்ந்த நியமத் ஆஃபியத்தா இருக்கும். மூத்து வரைக்கும் ஆஃபியத்தா இருக்கும், கடைசி வரைக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும். என்னைக்கு மூத்தோ அன்னைக்கு வரைக்கும். வைன்னால நஸ்அலுல்லாஹல் யகீன வல் ஆஃபியா. அல்லாஹ் இடத்திலே நாம் யகீனையும் ஆஃபியத்தையும் கேட்கிறோம். திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ், நஸஈ அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல நம்ம யகீனையும் ஆஃபியத்தையும் கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமின் தஅவத்தின், இது இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், யதுஉ பிஹா, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கேட்கிற துஆக்கள்ல அஃதல மின் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, உலகிலும் மறு உலகிலும் எங்களை ஆஃபியத்தா வச்சிரு என்ற இந்த துஆவைக்கான ஒரு சிறந்த துஆ ஒரு அடியான் கேட்டதே இல்லைன்றாங்க. இப்னு மாஜால வருது, மாமின் தஅவத்தின் யதுஉ பிஹல் அப்து அஃதல மின் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, உலகிலும் மறு உலகிலும் எங்களை ஆஃபியத்தா வச்சிரு, ஆரோக்கியமா வச்சிரு. இதை விட ஒரு சிறந்த துவா கிடையாதுன்றாங்க. திருமதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது, அதையும் கேட்டுங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துஆஉ பைனல் அதானி வல் இகாமத்தி லா யுரத்து. பாங்குக்கும் இகாமத்துக்கும் நடுவில் கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை, உடனே கபூல் செஞ்சுக்கிறார். பாங்கு சொன்னோன்னா பாங்கு துவா வரும்ல, அப்ப நீங்க என்ன வேணா கேட்டுங்க. இகாமத்துக்கு முன்னாடி இந்த இரண்டுக்கும் மத்தியில் கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் மறுப்பதில்லை. காலு சஹாபாக்கள் கேட்டாங்க, மாதா நகூலு, யார சொல்ல அப்படி எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் என்னதான் ஓதுறது அப்பன்னு கேட்டாங்க. நகூலு யா ரசூலல்லாஹ். கால பெருமானா சொன்னாங்க, சொல்றாரு, சலுல்லாஹல் ஆஃபியத்த ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, உலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேளுங்க, ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை கேளுங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. ஜி அல்லாஹு அக்பர். அலஞ்சா இல்லைங்க பை. அப்ப ஆஃபியத் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கொடுக்கிற ஒரு மாபெரும் ஒரு நிஅமத். ஜி ஒரு மனிதர் வந்தார், திருமதி இன்னொரு ஈஸ்வரர் கேட்டது. ஒரு மனிதர் பெருமான்கிட்ட வந்தார். அன்ன ரஜுலன் ஜா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் அய்யு துஆஇ அஃதல், துஆக்களில் மிக மேலான துஆ எது என்று பெருமானாரிடத்திலே கேட்டார். ஃபகால பெருமானார் சொன்னாங்க, சல் ரப்பக்கல் ஆஃபியத்த வல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இடத்திலே இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஆரோக்கியத்தை தரும்படி அல்லாஹ் இடத்திலே கேள். அல்லாஹ் இடத்திலே ஆஃபியத்தையும் முஆஃபாத்தையும் கேள் அல்லாஹ் இடத்திலே என்றென்றைக்கும் என்று பதில் சொன்னார். சும்மா அத்தாஹு ஃபில் யௌமி ஸானி, இரண்டாவது நாளும் வந்தார். ஃபஸஅலஹு, மீண்டும் கேட்டார் அதே கேள்வி, துஆக்கள் எது மேலானது, அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கிற துஆக்கள்ல மேலான துஆ எது? ஃபகால லஹு மிஸ்லு தாலிக, அதே தான் சொன்னார். என்ன சொன்னாங்க? சல் ரப்பக்கல் ஆஃபியத்த வல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சும்மா அத்தா ஃபில் யௌமி ஸாலிஸ், மூன்றாவது நாளும் வந்தார். ஃபகால லஹு மிஸ்லு தாலிக, மூன்றாவது நாளும் அதே கேள்வி கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பதிலை தான் சொன்னார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு சேர்ந்து மூணாவது நாள் இதையும் சேர்த்து சொன்னாங்க.
فإذا أعطيت العافية في الدنيا وأعطيتها في الآخرة فقد أفلحت. இவ்வுலகிலே உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டு விட்டால் அதே அல்லாஹ் மறு உலகிலும் உங்களுக்கு நசீபாக்கிட்டான்னு சொன்னா நிச்சயமா நீ வெற்றி பெற்றாய் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எந்த அமலும் நீ செய்ய முடியாது ஆஃபியத் இல்லைன்னா. அல்லாஹ் தான். அதனால எப்பவுமே அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா வல் முஆஃபாத்த தாயிமா ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆখিরা ஃபில் அஹ்லி வல் மாலி வல் அவுலாத். கேளு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. பெருமான் கேட்ட துஆக்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா ஃபில் அஹ்லி வல் மாலி வல் வலத். அல்லாஹும்ம மத்தினா பி அப்சாரினா வ அஸ்மாயினா வ குவத்தினா மா ஹயைதனா. யா அல்லாஹ், எங்களை வாழும் காலமெல்லாம் எங்கள் கண்கள் சலாமத்தாக, காது சலாமத்தாக, உடல் சலாமத்தாக, குவத்தோடு வாழச் செய்ய அல்லாஹ். இன்னொருத்தட்டு முகத்தாஜாகாம எங்க உடல் பலத்தோடு. குவத்து எங்க அன்ஃபுஸில் வெளியாகும். குவத்து அல்லாஹ்வுக்கு தான் போய் சொந்தம். நம்முடைய உடலை இயக்க தேவையான குவத் நம்ம அன்ஃபுஸிலிருந்து வெளியாகக்கூடியதா? நம்முடைய உடல் தேவைகளை நாமளே குளிக்க வச்சுக்கணும், நாமளே நம்முடைய அசுத்தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி எங்கள் உடல் தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்ள போல் எங்களை வாழச்சு, எங்களை வாழ வைக்கும் காலம் எல்லாம். மத்தேனா பி அபசாரினா வ அஸ்மாயினா வ குவத்தினா மா ஹயைதனா. எங்களை வாழ வைத்திருக்கும் காலமெல்லாம் அப்படி வாழச்சு. அது அல்லாஹ்வுடைய மாபெரும் ஃபஸல். இந்த ரமலான் ஆரம்பிச்ச பின்னாடி ஒவ்வொரு செய்தியா வருது. ஒவ்வொருத்தரும் கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ் எங்களை அதை விட்டு காப்பாற்ற நேரம்பே, அவருக்கு ஆஃபீஸ் சலாமத்துக்குரிய அல்லாஹ் எங்களை அந்த மாதிரி சோதனை விட்டு காப்பாற்ற அல்லாஹ் அப்படின்னு துஆ ஜி. ஒரு நபரை இன்னைக்கு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்த பற்றி சொன்னாங்க, ஜி உணவு உள்ளே இறங்க மாட்டேங்குது, தொண்டைக்குள்ள. தொண்டையில் ஏதோ வியாதி, என்ன வியாதின்னு தெரியல, நல்லா தான் பாதுகாப்பாங்க. மெண்டு முழுங்க முடியல. இன்னைக்கு பேசுகிறாங்க அவங்ககிட்ட, என்னங்க செய்கிறாங்கன்னா, அதனால மூக்கு வழியாக ஒரு குழாயை விட்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டான். அப்புறம் அப்போ ஏதாவது கரைச்சி லிக்விடாக கரைச்சி அதில் ஊற்றிடுறாங்க. என்ன கரைச்சி ஊற்றுறாங்க? நம்ம சாதாரணமாக என்ன நம்ம சோத்தை அடித்து ஊற்றலாம், அது குடலுக்குள்ளே நேரடியாக போயிடும். மூக்கு வழியாக டியூப் விட்டு அது நேராக குடலுக்குள்ளே போகிற மாதிரி. ஏன் வாய் வழியாக விட்டா என்னான்னு கேட்டால், வாய் வழியாக விட்டால் பேச முடியாதுன்னு செய்ய முடியாது, அதனால ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும்னு மூக்கு வழியாக விட்டு அது குடல் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஹார்லிக்ஸு, டீ, காஃபி எல்லாத்தையும் அதில் ஊற்றிடுறாங்க. தொடர்ந்து ஊற்றி மூடிடுறாங்க. அது உள்ளே போய் சேர்ந்துருது. அவர் என்னங்க செய்கிறாரு? நல்லா இருக்குது, நல்லா நடக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, பேசுகிறாங்க, நல்லபடியாக பேசுகிறாங்க, பாத்ரூமும் போய்க்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. சாப்பிட மட்டும் முடியாது. இப்போ என்னென்ன விதவிதமாக சாப்பிட்டோம் நம்ம. கஞ்சி, நோம்பு திறக்க எத்தனை வகை சொல்லு. கஞ்சி, வடை, பேரிச்சம்பழம் விட்டிங்களே, பேரிச்சம்பழம் ஜூஸு, கடல் பாசி, சுண்டல், வடை. எத்தனை 2 வடை வந்துச்சு. என்ன இன்னைக்கு என்ன வந்துச்சு? போண்டா. இன்னைக்கு வந்தது மட்டும் சொல்லு. போண்டா, அப்புறம் பருப்பு வடை, அப்புறம் பருப்பு வடையும் போண்டா வந்துச்சு, 2 தானே? சரி. அப்புறம் ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு, தர்பூசு, வாழைப்பழம், மாதுளம்பழம், ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுத்துச்சு. 13 சாமான் வந்துருக்குது. இதில் அந்த ஜூஸில் சப்ஜா எல்லாம் கலந்துருக்காங்க, அதெல்லாம் தனி விஷயம். பாதாம் பீசனை கலந்துருக்காங்க. ஏப்பா போட்டவா? ஹாட்ஸ்பாட் போட்டு அங்கே வச்சுருங்க திறந்து. அதெல்லாம் சொல்லலாம். இவ்வளவு சாமான் எல்லாம் கொடுத்தான். குறைஞ்சது 13 வச்சுங்களேன். இதமான இன்னைக்கு நோம்பு திறக்க சாப்பிட்ருக்காங்க. நான் பிடிக்கும் அல்லாடைய ஃபஸலை கொண்டு தராவி தோட்டு கைமா போட்ட மக்ரூனி. ஜி என்னவா? அதில் காலும் தலையும் ஆட்டுக்கு இப்போ எனக்கு கொடுக்கல நீங்கள். சரி விட்டு முடிஞ்சு, கதைலாம் முடிஞ்சு, ஒரு வழி பண்ணிட்டீங்க. ஆட்டுக்கால், ஆட்டு தலையை போட்டு அதில் மக்ரூனி போட்டு முடிஞ்சு. சரிப்பா, இத்தனைக்கும் ஒரே டேஸ்ட்டா வேறு டேஸ்ட்டா?
என்ன அல்லா இருக்கிறேன் 13-14 சாமான் சாப்பிட்டுருக்கீங்க இன்னைக்கு. 14 வேற வேற டேஸ்ட். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க. அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க. இந்த 14ஐயும் ஒன்னா ஒரு கிரைண்டர்ல போட்டு ஆட்டி, மிக்சியில போட்டு ஆட்டி, அதை குழாயில ஊற்றி உள்ள போனா என்ன தெரியாது. கிரைண்டரில் கஞ்சி ஊற்றி அதில் 4 பேச்சம்பழத்தையும் போட்டு வடையும் போட்டு சமோசாவையும் போட்டு கடல் பாசியும் அது அறையில் கொட்டி சுண்டலையும் போட்டு ஜூஸையும் ரோஸ் மில்க்கையும் ஊற்றி ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு திராட்சை தர்பூசி அது அறையில் கொட்டி அரைச்சி மக்ரூனியும் அந்த காலையும் அந்த தலையும் அதிலே போட்டு இடித்து மொத்தமாக போட்டு ஒரு அரைச்சி என்ன நல்லா போட்டு கிரைண்டரில் அரைச்சி அதை அந்த டப்பாவில் ஊற்றி எல்லாம் குடலுக்குள்ள தான் குடலுக்குள்ளே போய் பின்னாடி ஆகிறத முன்னாடி ஆயிடுச்சு. அதுதான் இப்போ 14 சாப்பிட்டு இப்போ எங்கே இருக்கும், அதுதான் உள்ளே அரைச்சிட்டு இருக்கும். அது மிக்சி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும், உள்ளே போய் கிரைண்டர் வந்து உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஜி உள்ளே வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கு, உள்ளே அரைக்குது வெளியே அரைச்சிட்டோம் சார், அவ்வளோதான் சார் அப்படின்னு. ஜி உள்ள போய் அரைக்கிறது கொஞ்சம் சாமான் தான். அதுக்கு என்ன போட்டிகள் என்ன சொன்ன. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன கருணை கடலாகிய ரப்பு ஜல்ல ஷானஹு. அல்லாஹ் தஆலா எதையுமே டேஸ்ட் பண்ணக்கூடியவன் அல்ல, சுவைக்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலாக்கு சுவை அவனுக்கு தேவையும் இல்லை, முத்தாசிர் அல்ல அல்லாஹ் தஆலா. ஆனா நமக்கு இந்த மஹ்லூக்கு சுவை வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை 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 விதவிதமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உண்டாக்கி முக்தலிஃபுன் அல்வானு சினுவான் கைரு சினுவான் இவ்வளவு விதவிதமா உண்டாக்கி ஒன்னொன்னுக்கும் ஒரு டேஸ்டையும் கொடுத்து நம்முடைய கண்ணியம் மிகுந்த சுபூரி ஷா கிப்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அருள் புரிவானாக. ஏமா அவங்க இந்த அல்லாஹ் தஆலா கொடுத்த நியமத்துல வர்ணிக்க ஆரம்பிச்சாங்கன்னா மொத்த சபையும் கொல்லுன்னு சிரிக்கும். வாழைப்பழத்துல 15 வகை சொல்லுவாங்க. ஒன்னொன்னும் டேஸ்ட் வேற, சுவையும் அதனுடைய பண்புகளும் வேற. புரிஞ்சுங்களா? பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குங்கிறான். ஆனா மோரிஸ்ன்னு பச்சை அரபு நாடு முழுசும் அதான் வச்சிருக்காங்க, வேற வாழைப்பழம் கிடைக்க மாட்டேங்குது. அரபு நாடு முழுசும் இந்த பெரிய 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 இந்த மோரிஸ் பழங்கிறாங்க பார்த்தீங்களா, பெருசா இருக்குங்க. மக்கால பார்த்தா அதான் இருந்துச்சு, நான் பார்த்த கடையில் இருந்துச்சு தெரியல, அதான் இருந்துச்சு, வேற கடையில் வச்சிருக்காங்க தெரியல. எந்த கடையில் பார்த்தா அதான் தொங்குது, பெருசு பெருசா இருக்கு. நல்லா ஒரு பழம் ஒரு நாஷ்டாவுக்கு போதும் போல தெரியுது. மோரிஸ் பழம் அது ஒரு டேஸ்ட். ஒசூர் செவ்வாழை, உடம்புக்கு சத்து வேணுமா செவ்வாழை சாப்பிடு, ரத்தம் ஊறும். தேன் வாழை, பூவம்பழம் 4 நாளைக்கு வயிறு அடைச்சிக்கிச்சா 4 பூவம்பழத்தை உள்ள அனுப்பு, அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். வயிறு அடைச்சிக்கிச்சு வயிற்று ப்ராப்ளமா 4 பூவம்பழத்தை உள்ள அனுப்புங்கிறாங்க. நேந்திரம்பழம் சிப்ஸு போடுறதுக்கு, நீ ரஸ்தாலி சிப்ஸ் போட முடியுமா, அப்படியே பூவம்பழம் சிப்ஸ் போட முடியுமா, அதுக்கு தெரியல நேந்திரம் நெட் சிப்ஸ் சாப்பிடணும். நேந்திரம்பழம், ரஸ்தாலி, கற்பூரவல்லி, முந்தம்பழம், பேயம்பழம், புரிஞ்சுங்களா, ஏலக்கி, மலை வாழைப்பழம், சிறுமலை பழங்கிறானுவா. இன்னைக்கு பேயம்பழம் பார்த்துருங்களா ஜி? பேயம்பழம் பார்த்துருங்களா? தோல் மொத்தமாக இருக்கும், உரிச்சா உள்ளுக்குள்ள இருந்து இருக்கும். என்ன நம்ம பேயன்னு நினைச்சிங்களா அப்படிங்கிறீங்களா? பழம் விலை ஜாஸ்தி, அதை வாங்கிட்டு வந்து உரிச்சா முக்கால்வாசி தோல் போயிடுது, பழம் திரும்ப உள்ள இருக்கு, தோல் இத்தோ மொத்தம் இருக்கு. ஒருத்த கொண்டு கொடுத்தாரு பேயம்பழம்னு சொல்லி. என்னங்க பழம் இவ்வளோ பிடிச்சிருச்சு, நீ உள்ளுக்குள்ள இவ்வளோ இருக்கு, இவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்களே, எங்களை பேயன்னு நினைச்சிங்களா? என்ன பழங்க இது பேர்? அந்த பேயம்பழம் தாங்க அது பேரு, உங்க பேர் தான் அதுக்கு வச்சிருக்குங்கிறாரு. அப்படி எங்களை பேயன்னு நினைச்சேன்னு உங்க பேர் தாங்க அதுக்கு வச்சிருக்கு. உங்க பேர் என்ன பேயன் ஆக்கிட்டு இருக்காங்க, அதனால அந்த பேர் தான் வச்சிருக்கு. என்னங்க இப்படி விசேஷம்னா அது ரொம்ப சத்துங்கிறா, விளைஞ்சுங்களா? அப்ப ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட். ஒரு வாழைப்பழத்துல இவ்வளோ, இது நீ பார்த்தது பை வாழை ஆராய்ச்சி கலர் சொல்றாங்க 300 வகை வாழை பறக்கும். வாழைப்பழம் அதாவது ரஸ்தாலிலே பல வகை, நேந்திரம்பழத்திலே பல வகை. அப்படி மாம்பழத்துல
குண்டு, மல்கோவா, அல்போன்சா, இமாம் பசந்து, மோதினார் பசந்து, பங்கன்பள்ளி, சிந்தூரா, ஒட்டு, ருமேனி, சக்கரவல்லியா. ஒன்று ஒரு டேஸ்ட். மாம்பழத்தில் ஊறினவங்க வாயில வச்சு கண்ணை மூடிட்டு வாயில வச்சு, இது மல்கோவா, இது இமாம் பசந்து, இது நமக்கு தெரிஞ்சது. அதுல எத்தனையோ 1000 வகை இருக்கு. நாம நம்ம ஊர்ல புழங்குறத சொல்றோம். அந்த ஊர்ல எந்த ஊர்ல அந்த ஊர்ல எவ்வளவு புழங்கு. ஒன்னொன்னுடைய சுவையும் வேற, இந்த ஒன்னொன்னுக்கு குணங்களும் வேற, அந்த ஒன்னொன்னுடைய உடல்ல செய்யக்கூடிய சத்துக்களும் வேற வேற. இவ்வளவு வித்தியாசமா அக்குஜலஷானத்துல கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், இவை எல்லாம் இருக்கிறதே யுஸ்கா பிமாஇன் வாஹித். எஜமா சொல்றான், இவை அத்தனையும் ஒரே தண்ணீரை கொண்டு தான் குடிப்பாட்டப்படுகிறது. யுஸ்கா பிமாஇன் வாஹித், ஒரே ஒரு தண்ணி தான் ஊத்துறது, ஒரு தண்ணி தான், ஒரே தண்ணி தான் ஊத்துறீங்க. ஆனா நீங்க போட்டிருக்கிற விதை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த தண்ணி வெளியே வரும்போது செவ்வாழையா வருது. அந்த தண்ணி தான் உள்ள போய் வெளியே வரும்போது அது நேந்திரமலமா வருது. தண்ணி உள்ள போய் வெளியே வரும்போது மல்கோவா வருது. எத்தனையோ தோட்டங்கள், துறவுகள், எத்தனையோ தானியங்கள், ஆயிரக்கணக்கான தானியங்கள், திராட்சை, இன்னும் விவசாய நிலங்கள், பேரிச்சம்பழத்தை எத்தனை வகை. பேரிச்சம்பழம் கடையில் மார்க்கெட்ல போய் பார்த்தா மதினா ஷரீஃப்ல அதுல 50-100 வகை வச்சிருக்கிறாங்க. அஜுவா பழம்னு சொன்னாங்க, அதுலயே 10 வகை இருக்கு. இவ்வளவு பெரிய அஜுவா ஒண்ணு, இவ்வளவுன்னு அஜுவா ஒண்ணு, அஜுவாலே 10 வகை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு வகை. சினுவானும் கைரு சினுவானின், கிளை உள்ள கிளை இல்லாத எத்தனை மரங்கள், எத்தனை மரங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஜி யுஸ்கா பிமாஇன் வாஹித், இவை அனைத்தும் ஒரே தண்ணீரை கொண்டுதான் குடிப்பாட்டப்படுகிறது. அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, இவ்வளவு வகைகளை கொடுத்தனே, இத்தனையும் சாப்பிட்டு சுக்குர் செய்யலாம்னு நீ அப்படி கேட்கல. அல்லாஹ் சொல்ல இத்தனையும் சொல்லிட்டு அல்லாஹ் கவனி, இது எல்லாம் ஒரு தண்ணியை கொண்டுதான் குடிப்பாட்டப்படுகிறது. அதுல ஒன்றை விட ஒன்றை சாப்பாட்டுல ஏற்றத்தாழ்வா வச்சிருக்கிறேன். ஒரு பழம் பார்த்தா 500 வாங்குறான், 100 வாங்குறான். நினைஞ்சுங்களா? இதே சாதாரண வாழைப்பழத்திலேயே பூவம்பழம் இருக்கு பார்த்தீங்களா? நினைஞ்சுங்களா? ஒரு சீப் எவ்வளோங்கன்னு கேட்டா ஒரு சீப் 20 ரூபா. செவ்வாழை ஒரு சீப் அது 150 ரூபாங்க. ஒன்னு ஒரு விலை சொல்றாங்க. இது எவ்வளவு கிலோ, அது எவ்வளவு கிலோ, வித்தியாசப்படுது. இவ்வாறாக ஒன்றை ஒன்று நாங்கள் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறோம். சொல்லிட்டு இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யாகிலூன், அறிவுடைய மக்களுக்கு, அக்கல் உள்ள மக்களுக்கு இதுல மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை? இது எல்லாம் என்னை நான் காட்டத்தான் வச்சிருக்கிறேன். என்ன காட்டுறான்? ஒன்னை இத்தனை 1000-ஆ காட்டக்கூடிய திறமை என்னல இருக்குன்னு காட்டுறேங்கிறாங்க. ஒன்னையே இத்தனை கோடியா காட்ட முடியும் என்னால. நாம் படைச்ச தண்ணியில ஒரே ஒரு தண்ணியில இத்தனை காட்டினால் என் உஜூது எத்தனை கோடியை காட்டும். என் உஜூது இருக்க எத்தனை கோடியா காட்டும். அது ஒண்ணுதான் இத்தனை கோடியை காட்டக்கூடியதா இருக்கு. ஓ ஏக ஹே ஓ லாக்குமே, அந்த ஒருவன் தான் இருக்கிறான் லட்சத்திலையும். லாக்கோமே சுப்தே ஹே மகர், இந்த லட்சத்திலே அவன் தான் மறைந்து இருக்கிறான். இதை பார்த்து விளங்கிக்கோ. தண்ணி தான் வாழைப்பழமா இருக்குது, தண்ணி தான் மாம்பழமா இருக்கு. ஆனா மாம்பழத்துல தண்ணி தெரியாது உனக்கு, வாழைப்பழத்துல தண்ணி தெரியாது உனக்கு, பலாப்பழத்துல தண்ணி தான் இருக்கு, தண்ணி தெரியாது உனக்கு. ஆரஞ்சு பழத்துல என்ன இருக்குங்க? தண்ணி தான் இருக்கு, ஆனா அது ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கு. மாதுளம் பழத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? அது மாதுளம் ஜூஸா உள்ள உட்கார்ந்து இருக்கு, தண்ணி தாங்க இருக்கு அதுல. நீ மாதுளம் பழம் கொட்டை பெரிய கொட்டையை எடுத்துக்கோ, அது இப்படி நஸ்கனா உடஞ்சு புட்டுன்னு உடஞ்சது. கண்ணாடி கோல் இந்த அந்த அந்த குமிழ் உடஞ்ச மாதிரி உடஞ்சிடும். வேற எதுவும் இல்லை, வெறும் உள்ள ஒரு கொட்டை தான் இருக்கு. அந்த தண்ணி எல்லாம் நிக்க வச்சிருக்கான், அப்படியே பனிக்கட்டி மாதிரி சுத்தி நிக்குது. அது நஸ்கனா சக்கையே காணாம்,
அப்படியே உடைஞ்சிருது. ஆரஞ்சு பழத்துல ஒரே ஒரு சொலையை நீங்க பிச்சு நசுக்கனா அது உள்ள தண்ணி வெளியே வந்துடுது. அது வந்து பேக்கேஜ் மாதிரி ஒரு பொட்டலம் மாதிரி ஒன்னு ஒரு சின்ன சின்ன பொட்டலம். ஆரஞ்சு பழம் சொலையை உடைச்சா உள்ள நூற்றுக்கணக்கான பொட்டலங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன பால் பாக்கெட் அடுக்கி வச்சிருக்காங்க. அதை ஒன்ன எடுத்தீங்க புழிஞ்சிங்க தண்ணி வரும், பொட்டலம் உங்க கையில இருக்கும். அது ஆனா மாதுளம்பழத்துல நசுக்கனா பொட்டலமே காணாம போயிடுது. அது ஐஸ் கட்டி மாதிரி நிக்குதுங்க. அது கட்டியா நிக்க வச்சிருக்கிறான், நசுக்கனா தண்ணி வருது, பொட்டலம் காணோம். அது உள்ளுக்குள்ள தண்ணி இல்ல, தண்ணியே பழமா நிக்குது. அப்படியே மேல கவர்லாம் எதுவும் இல்ல, அதுல தண்ணியே தான் கவரா வச்சிருக்கான். அல்லா ஜல்ல ஷானுஹு இன்னஃபி தாலிக சொல்லிட்டு அறிவுள்ளவங்களுக்கு இந்த படிப்புன்னு இருக்கு. அறிவு இருந்தா ஒண்ணு படிப்புன்னு இருக்கு. என்னன்னு एक है वो लाख में वो एक है, लाखों में छुपते मगर ये भी हम जानते, लाखों में एकता कौन है. நாங்க விளங்கிட்டோம், இந்த லட்சத்துல ஒருத்தன் எவன் இருக்கிறாங்க விளங்கிட்டோம். இதுல உங்களுக்கு படிப்புன்னு இருக்கு, நல்லா விளங்கி அறிவுள்ளவங்களுக்கு படிப்புன்னு இருக்குங்க. யோசிச்சு பாரியா, நான் தான் இருக்கிறேன் இந்த இதுலயும். இவர்லையும் நான் தான், அவர்லையும் நான் தான், இவர்லையும் நான் தான், அவர்லையும் நான் தான். ஆனா என்னை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க, அவரை பத்தி தான் பேசுவீங்க. அந்த மாதிரி மறைஞ்சிருக்கேன் நான். அவர்கள் வெளியே தெரியாத மாதிரி மறைஞ்சிருக்கேன் நான், கண்டுபிடிக்க முடியாம மறைஞ்சிருக்கேன் நான். எந்த அளவுக்கு மறைஞ்சிருக்கான் மனுஷன், அல்லாஹ் மறைச்சிருக்கிறான். இதெல்லாம் படிப்புப்பா. திராட்சை கொண்டு வச்சுட்டீங்க, அதை புரிஞ்சாலும் தண்ணி தான் வரும். நோம்பு துறக்க திராட்சை வச்சாச்சு, மாதுளை வச்சாச்சு, ஆரஞ்சு வச்சாச்சு, மாம்பழம் வச்சாச்சு, வாழைப்பழம் வச்சாச்சு, தயிர் வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. உடனே அஜரத்து தண்ணி கொண்டு வைக்கல நீங்க, எல்லாம் வச்சுட்டீங்க, தண்ணி கொண்டு வைக்கலீங்க. இது எல்லாமே தண்ணியுடைய வேற தோற்றம் தாங்க. இது எல்லாமே தண்ணியுடைய வேற வேற தோற்றங்கள் தான். அந்த தண்ணி ஆரஞ்சு பழத்துல என்ன கலரா தெரியுதுங்க? ஆரஞ்சு கலரா தெரியுது. மாதுளம் பழத்துல ரெட் கலரா தெரியுது. தண்ணி தாங்க அது. திராட்சை பழத்துல கருப்பா தெரியுது. இத்தனையிலும் வேறு வேற வேற கலரா தெரியுதா இல்லையா? தண்ணி என்ன கலரு? தண்ணி என்ன கலர் பை? என்ன டேஸ்ட்? என்ன வாசனை? அதுக்கு வாசனையும் இல்ல, நிறமும் இல்ல, சுவையும் இல்லை. தண்ணி என்ன டேஸ்ட்? தண்ணி டேஸ்ட். அது இனிப்பா கசப்பா புளிப்பா, அது தண்ணி டேஸ்ட். என்ன கலருங்க? தண்ணி கலரு. தண்ணி கலர். என்னங்க அதனுடைய சுவை என்னங்க? டேஸ்ட் என்னங்க? டேஸ்ட் உனக்கு தெரியாது, நிறமும் தெரியாது. அது என்ன சுமல்? அதுங்க தண்ணிக்கு ஒரு சுமல் இல்லை. ஒரு சுமலும் இல்லாம இருந்ததுதான் தண்ணி. ஏதோ சுமல் அடிச்சுன்னா ஆஹா பெனாயிலு அடைஞ்சுங்களா, என்னடா கலந்த அதுல கொண்டு போய் தண்ணி மாதிரி தெரியல. இது எதுவுமே இல்லை அதுல. சூரத்தோ ஷக்கல் அவுசாஃபுகள் எல்லாத்த விட்டு ஹத்தோ நித்து நித்து ஹுலூல் இத்திஹாத் கம்மியத் கைஃபியத் தகையுர் தபத்துல் தஜ்ஸியா தக்ஸீம் அனைத்தையும் விட்டு பரிசுத்தமானதான் உஜூத் ஹக். ஆனா எல்லா சூரத்திலையும் வந்துருவாங்க. தண்ணிக்கு கலர் இல்ல, ஆனா எல்லா ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு கலர் அதான் வெளிப்படுத்துது. ஆரஞ்சு பழத்துல ஆரஞ்சு கலரு, வாழைப்பழத்துல மஞ்சள் கலரு, மாதுளம் பழத்துல ஒரு கலரு, எல்லாத்துலயும் ஒவ்வொரு கலர் அதாங்க வெளிப்படுத்துது. அதுக்கும் சுயமா ஒரு வாசனை இல்லை, ஆனா ஒன்னொன்னுலயும் ஒரு வாசனை வருது. அது எங்க வந்து உள்ள கூறுதோ அதுக்கேற்ற மாதிரி வாசனை கொடுக்குது. அதுக்குன்னு ஒரு சுவை இல்லை, எங்க போடுதோ அங்க மாதிரி சுவை, டேஸ்ட் வந்துருது, வாசனை வந்துருது, கலரும் வந்துருது. ஜி எல்லாத்துலயும் வந்துருது. இந்த ரங்கோ பூ
நீ கொடுத்ததுதான் ரப்பே. ஆனா உனக்கு ரங்கும் இல்ல பூவும் இல்ல. ரங்க பூமே तू ही तू है रंग तू रंग तेरा பூ தேரா எல்லாத்துலயும் நீ தான் இருக்கிற. ஆனா உனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கு இந்த ரங்கும் இல்ல நிறமும் இல்ல வடிவம் இல்ல அத்தனை விட்டு முனஸ்ஸஹா இருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான். அதை ஈஸியா சொல்லிட்டு எல்லாத்த முடிக்கும் போது இன்ன ஃபீ ஸாலிக ஆயாத்துல் லிகௌம் அக்கல் இருந்தா விளங்கியா. நான் தானே விளங்கி அக்கல் இருந்தா விளங்கி இதை வச்சு நான் தான் அங்கே அல்லாஹு அக்பர் கபீரா. அப்ப அல்லாஹ் தண்ணியை எதுக்கு சொன்னா பாருங்க. வ ஹலக்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின். எல்லா வஸ்துக்களையும் நான் தண்ணீரில் இருந்து தான் படைத்தேன். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின். ஹயாத்தா உள்ள ஒவ்வொன்றையும் தண்ணீரில் தான் படைத்தேன். இது ஹயாத்தா உள்ள. ஹயாத்தா இல்லாத இன்னொரு வருது. எல்லாத்தையும் தண்ணீரில் தான் படைச்சேன். எல்லா வஸ்துக்களையும். என்ன அர்த்தம் இருக்கு? அனைத்து உயிரினங்களையும் தண்ணீரில் தான் படைத்தான். இந்த ஆடு நீ செடி கொடிகள் மட்டும் இல்ல, இந்த ஆடு மாடும் தண்ணீர் தான் வந்துச்சுங்கிறாங்க. தண்ணி தான் ஆடா வந்துச்சு மாடா வந்துச்சு எல்லாம் அதுதான். ஹலக்க மினல் மாஇ பஷரன். வேற இல்லை வேற இல்லையா. எல்லா வசதியும் தான் படிச்சான். சரிங்க, எல்லாத்துக்கும் மூலம் தண்ணின்னு ஏன் சொன்னான்? அர்ஷ படிச்சாங்க. வகான அர்ஷுஹு அலல் மாய். அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணி மேலதான் இருந்துச்சு. தண்ணி முதல்ல எங்க படிச்சான்? சரி, தண்ணி எது மேல இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய அர்ஷ் எவ்வளவு பிரம்மாண்டமானது. இப்ப அவ்வளவு பிரம்மாண்டமான அரிசை தூக்கி வைக்கணும். அந்த கிணறு, அந்த தண்ணி, அந்த கடல் எவ்வளவு பிரச்சனை இருக்கணும். இந்த பூமியில் உள்ள கடல் மேல வைக்க முடியாது. ஏன்னா இந்த பூமியெல்லாம் தூக்கி சாப்பிட்டது பெருசு, அரிசி பெருசு. அவ்வளோ பெரிய கடல். என்ன தண்ணினா என்ன? அங்க தண்ணி மேல மிதக்க விட்டான் அரிசி. அல்லது போட்டு மாதிரி செஞ்சு தண்ணியில மிதக்க விட்டான். கடக்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு அது. என்ன பாது தண்ணியில மிதக்க விட்டான் அரிசி. அல்ல போட்டு மாதிரி செஞ்சு காண அரிசு அலல் மாயி. அல்லாஹ்வுடைய அரிசி அப்படியே போட்டு மாதிரி செஞ்சு கொண்டு போய் கடல்ல விட்டான். இந்த சின்ன பொம்மையா, விளையாட்டு பொம்மையா? அரிசி அலீம்னு சொல்றாங்க. ரப்புல் அரிசில் அலீம், பிரம்மாண்டமான அரிசுடைய ரப்பு, பிரம்மாண்டமான அரிசுடைய ரப்புன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ரப்பு சமாவாத்தி வல்லர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். சங்கையான ரப்புல் அலீம், பிரம்மாண்டமான அரிசி. அப்ப இதை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா ஓடத்துல விட்டாச்சு. அது அப்படியே அமைதியான நதியினிலே ஓடம், காற்று அளவில்லாது வீசும் போது ஆடும். அப்படியே அரிசி அந்த தண்ணியில ஆடி நிற்குதா. வக்கான அரிசி ஒரு அல்மா. அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய குர்ஆனுடைய வார்த்தைகள் எல்லாமே இஷாராத்துகள். அந்த இஷாராத்துகள் அல்ல குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதா. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இன்னொரு ஆயத்தை விளக்கும். நீ அதை வச்சு கிராஸ் பண்ணி பாரு. இப்ப தண்ணி எதை சொன்னா அல்லாஹ் தஆலா? இந்த நீ குடிக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தண்ணி கிடையாது. நீ குடிக்கிற தண்ணி இல்லையே, அதுக்கு பேர் தண்ணி இல்லையே. ஏன்னா தண்ணிக்கு பல அர்த்தம் இருக்குது. ஹலக மினல் மாய் பஷர்னு அங்க தண்ணிக்கு அர்த்தம் வேற. வேறங்களா? இப்ப தண்ணிக்கு 1000 அர்த்தம் இருக்கு. அப்ப அங்க அல்லாஹ் தண்ணீர் எதை சொன்னான்? இங்க வா, இந்த ஆயத்துக்கு இப்போ நீங்க யுஸ்கா பிமாஇன் வாஹித், நிறமற்ற, கலரற்ற, எந்த சூரத்தோ ஷக்கலுமற்ற
ஹத்தோ லித்து நித்து லித்து ஹுலூல் இத்திஹாத் கம்மியத் கைஃபியத் தகய்யுர் தபத்துல் தஜ்ஸியா தக்தீம் எந்த விதமான வரையறையும் அற்ற ஒரு பொருள் தண்ணி. அது அல்லாஹ் எதுக்கு ஒப்பிட்டான்னு யாருன்னு தெரியும் உனக்கு? அது சில சூஃபியாக்களை உஜூதே முத்தலக்குன்ட்டாங்க. அதுக்கு பேரு ஷானே அஹதியத்துன்னு சொல்றாங்க. ஷானே அஹதியத் பிலா ஷர்த் ஷை, எந்த ஷர்த்தும் கிடையாது. ஏக் ஸாத் ஹஸ்த மஹல் பிலா இஅ்திபாராத் சிஃபாத், எந்த சிஃபாத்துடைய இஅ்திபாராத்தும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வுடைய குன்ஹு ஸாத் இருக்கு பாத்தீங்களா, யாரும் விளங்குலா நபியும் முர்சலுன் வலா மலக்குன் முகர்ரபுன், மலக்கே முகர்ரபு நபிய முர்சல் கூட தெரியும் அங்க கிட்ட போக முடியாது. அல்லாஹ்வுடைய குன்ஹு ஸாத்துடைய ரகசியத்தை யாராலும் அறிய முடியாது. அத்தாக்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிய முடியாது. ஏன்னா அவங்கள அடுத்த மர்த்தபால் தான் அறிய முடியும். ஷானே வஹதத்துல தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா விளங்குங்க, அகில உலகத்தில் உள்ள அனைவரை விட அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவர்கள் யாருங்க? அன்பியாக்கள். அந்த அன்பியாக்களிலேயே அல்லாஹ்வை மிக மிக அதிகம் அறிந்தவர்கள் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி அறிந்தார்களோ அந்த மாதிரி யாரும் அறிய முடியாது. ஆனா அலமுக்கும் பில்லாஹ், உங்கள் அனைவரைக்கான அல்லாஹ்வை மிக மிக அதிகம் அறிந்தவன் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பை ஆச்சுங்களா? ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய குன்ஹு ஸாத்தை அறிஞ்சாங்களா? அறிய முடியாது. யாரும் கிட்டே நெருங்க முடியாது, எந்த மகளுக்கும் நெருங்க முடியாது. அவருடைய ஸாத்துடைய அஸ்ரார்களை யாரும் அறிய முடியாது. ஜி அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்துக வபுனு அப்திக வபுனு அமதிக நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்துஹு ஃபி கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைப் இன்தக். யா அல்லாஹ், உன் இல்முல் கைப்ல நீ உன்னுடைய அஸ்மாக்களை வச்சிருக்கிறியே, உன்னுடைய சிஃபாத்துகளை வச்சிருக்கிறியே, யாருக்கும் அறிய முடியாது. அப்படிப்பட்டவனுடைய அந்த கைபில் உண்டான இஸ்முகளின் பொருட்டால் கேட்கிறேன். அப்ப நான் அறியாத எத்தனையோ இஸ்முல் இருக்குன்னு பெருமானார் சொல்றாங்க. அல்லாஹ்வை அனைத்து ஹல்களையும் மொத்தத்திலையும் அதிகம் அறிந்தவர்கள் யாருங்க? எடுங்க, அலமுக்கும் பில்லாஹ், உங்கள் அனைவரிலும் அதிகம் அல்லாஹ்வை அறிந்தவன் யார் சொல்றா? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன அலமுக்கும் பில்லாஹி இன்ன அத்காக்கும் வ அலமுக்கும் பில்லாஹி அன, உங்கள் அனைவருக்கான அல்லாஹ்வை மிக மிக அறிந்தவன் நான் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜி புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, உங்கள் அனைவருக்கான அல்லாஹ்வை மிக அதிகம் அறிந்தவர். அல்லாஹ்வுடைய ஸாத் சிஃபாத் ரொம்ப அதிகம் அறிஞ்சவங்க யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் அல்லாஹ்வை எப்படி அல்லாஹ்வை முழுமையா அறிஞ்சிட்டாங்களா? யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய இல்மில் இருந்தான ஒரு சின்ன வஸ்துவை கூட முழுமையா யாராலும் அறிய முடியாது. இந்த நபியும் முர்சலும் யாரும் அறிய முடியாது. வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி, அல்லாஹ்வுடைய இல்மில் உண்டான ஒரு அணு அளவு வஸ்து இருக்கு, அதை கூட நீங்கள் யாரும் இஹாத்தா செய்ய முடியாது. ஒரு கடுகு எடுத்துங்க, இந்த கடுகு ஆதம் நபியிலிருந்து கியாமத் வரைக்கும் ஹத்தாக்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உட்பட அதனுடைய கழுவுடைய முழு ஸ்டோரி யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் அறியும். அல்லாஹ்வுடைய இல்மில் உண்டான ஒரு சின்ன வஸ்துடைய முழு ஸ்டோரி, முழு கதை. வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மி, அல்லாஹ்வுடைய இல்மில் உண்டான ஒரு சின்ன வஸ்துவை கூட நீ மொத்த வஸ்து இல்ல, அதெல்லாம் அடுத்த பக்கம். வலா யுஹீதூன இல்மஹுன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. வலா யுஹீதூன இல்மஹு, அல்லாஹ்வுடைய இல்மு எவ்வளவு பெருசு என்று நீங்கள் யாரும் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது, கிட்டே போக முடியாது. அல்லாஹ்வுடைய இல்மு இலாஹி, அதை நீங்கள் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி, அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தும் ஒரு அணு, ஒரு சின்ன வஸ்துவை கூட நீங்க சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அன்னைக்கு சொன்ன உங்களுக்கு ஒரு கடுகுக்கு 1000 போட்டோ இருக்கும், 1,00,000 போட்டோ இருக்கும். ஒரு கடுகு ஒரு நிமிஷம் இங்க காட்சி அடிக்கிறா 1,00,000 போட்டோ அல்லாஹ் தஆலா கொடுக்குறான்.
ஃபனா பகா ஃபனா பகா ஃபனா பகா வந்துகிட்டே இருக்கு பாய். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யுது? ஃபனாய ஆலம் को ஐன் பகாய ஆலம் में, बकाया आलम को ஐன் फनाय आलम में. किताब पढ़ूंगा. ला इलाहा इल्लल्लाह तकाजा है ना, ला इलाहा इल्लल्लाह का तकाजा क्या है? कलिमा और ये तकाजा करता है फनाय आलम को ஐன் बकाय आलम में, बकाय आलम को ஐன் फनाय आलम में. फनाय आलम में बकाय आलम இல்ல, बकाय आलम में फनाय आलम இல்ல. அதனால என்ன? ஃபனா இருக்கக்கூடிய அடுத்த அதே நொடியில் பக்கா. ஷை ஃபனா அல்லாஹ் பாக்கிங்க. ஷை ஒரு நொடி தான் காட்சி அளிக்கும், மறுநொடி காட்சி அளிக்காது. மறுநொடி காட்சி அளிச்சா அதுக்கு பேர் என்ன ஆயிரும்? அது பாக்கி ஆயிரும். மறுநொடி காட்சி அளிக்க முடியாதுங்க. அது என்ன வேற? அது பாக்கி. அப்போ ஃபனா நடக்க அதே நேரத்தில் அல்லாஹுடைய பக்காவும் காட்சி அளிக்கும். ஒரு நொடி நேரம் தான் அந்த ஷை காட்சி அளிக்கும். தஜ்ஜுத் அம்சால் படிக்கு. அந்த மாதிரி எத்தனை கோடி 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 போட்டோ வச்சிருப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து ஒரு சின்ன வஸ்துவை நீ அறிய முடியுமா? சூழ்ந்து அறிய முடியுமா? முடியாது. இல்லைங்களா? அவ்வளவு விசாலமான. அப்ப அந்த அக்ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இல்மு தாத்தே பஹத், உஜூதே முத்லக், ஷானே அஹதியத் சொல்றாங்கல்ல, அது எந்த சூரத்தும் இல்லை, ஷக்கிலும் இல்லை, உருவமும் இல்லை, வடிவமும் இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய இல்முல நாம இருந்தோம் இல்லையா? அப்பவே நமக்கு இந்த சூரத்தும் கிடையாது பை. நாம இருந்தோம் சூரத்து இல்லை. அது எப்படி? நாம எப்படி இல்முல ஒரு வஸ்துவை கொண்டு வர்றோமோ அந்த மாதிரி நீ கொண்டு வராத. கலிமாவுடைய பாடத்துல இருக்குங்க. நாம எப்படி ஒரு வஸ்துவை இல்முல கொண்டு வர்றோமோ அந்த மாதிரி கொண்டு வரலாம் விளங்கக்கூடாது. ஜி நாம அப்படி கொண்டு கூடாது. பாருங்க, நீங்க சிந்தனையில ஒரு மாடு கொண்டு வாங்க, வந்துச்சா கொம்போட, சூரத் மாட்டுடைய சூரத் வருது. ஒரு யானை கொண்டு வாங்க, வந்துருச்சா? யானையுடைய சூரத் வந்துருச்சு. பாம்பு தீ எழுதி பாருங்க, வந்துருச்சு. எல்லாம் பாதுகாப்பானா வந்துருச்சா இல்லைங்களா? நம்முடைய தசவ்வுர் செய்யக்கூடிய பண்பு வேற. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை யாரும் அல்லாஹ்வை தசவ்வுர் செய்ய முடியாது. அல்லாஹ்வும் தன்னுடைய சிந்தனை தசவ்வுர் செய்யறதும் இல்லை. அல்லாஹ் தஆலா தஅய்யுன் இருக்கு, தசவ்வுர் இல்லை. பை சுவரே இல்மியான்னு சொல்றோம், அது அடுத்த மர்த்தபா தான். நீ அஹதியத்துல அல்லாஹ்வுடைய இல்முல இருந்தோம், நம்ம முந்தரிஜா உள்ளுக்குள்ள இருந்தோம். அங்க எப்படி இருந்தோம்னு யாருக்கும் விளங்க முடியாது. ஆனா இருந்தோம். சூரத்தோ ஷக்கல் இருக்குல்ல, விளங்க மாட்டேது. முழிக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து. அது எப்படின்னு பை ஃபோன் கொடுங்க பை. இந்த ஃபோனில் ஒரு 2000 ஃபோட்டோ வச்சிருக்குது. இங்கே இத்தினும் மெமரி கார்டு, இத்தினும் மெமரி கார்டு. அந்த மெமரி கார்டு எடுத்து பார்த்தா அதில் ஒரு மஞ்சமாக 4 கோடு இருக்கு. தகரமா? அது சிப்பு 4 ஜி செம்பு மாதிரி இருக்குது. அது பாட்டுக்கு சிலிக்கான். அது மற்றெல்லாம் பிளாஸ்டிக் தான், அது வேஸ்ட்டு. அது சும்மா டப்பா. அதில் இத்தினும் 4 கோடு இருக்கு. அதுக்குள்ளே 2000 ஃபோட்டோ. 2000 ஃபோட்டோ எப்படிங்க வரைய முடியும்? அதில் போய் எப்படிங்க? கேள்விப்பட்டிருக்கோம் கண்காட்சியில் அரிசியிலேயே ஒரு திருவள்ளுவர் படம் வரைஞ்சான்னு. அரிசியை பைனோக்குள்ள பார்த்துக்கிட்டு அப்படியே அது திருவள்ளுவர் படம் வரைஞ்சான ஒருத்தர். அந்த மாதிரி அதில் வரைஞ்சி வச்சுருப்பாங்களா? ஒரு பிடிக்கிற ஃபோட்டோலாம் அதுக்குள்ளே அப்படியே இருக்குமா? நீங்கள் பெரிய பைனோக்குள்ள மைக்ரோஸ்கோப் வச்சு கண்ணாடி வச்சு அப்படியே பாருங்கள். மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல, கிருமிகள்லாம் காட்டுதே பை. மைக்ரோஸ்கோப்பு அதில் அது கீழே அந்த சிலிக்கான் சிப் வச்சு மைக்ரோஸ்கோப் பார்த்தா அந்த ஃபோட்டோ பெருசாக தெரியுமா? அப்படியே இவர் ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோ தெரியுமா? எங்கே இருக்கு பின்ன எல்லாம்? ஆனால் உள்ளதான் உட்காந்துருக்கு. இத்தினூறு சிப்ல 20,000 ஃபோட்டோ உட்காந்துருக்கு பை. 20,000 ஃபோட்டோ உள்ள இருக்கு. ஆனால் நீ மைக்ரோஸ்கோப் வச்சாலும் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலும், பல லட்சம் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உள்ள இருக்கு. ஆனா சூரத்தோ ஷக்கலா இல்ல, அது ஏதோ ஒன்னா இருக்கு. ஆனா தஅய்யுன் இருக்கு. இந்த சிப்புக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கு, என் மௌலாக்கு என்ன ஆற்றல் இருக்கு? இந்த சிப்லயே இவ்வளவு ஆற்றல் இருக்கும்போது நாம எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்முல இருந்தோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய பிறப்பிலிருந்து மௌத்து வரைக்கும் கபருடைய வாழ்க்கை,
மாஸ்டருடைய வாழ்க்கை, அதுக்கு பேர் சொர்க்கத்துடைய வாழ்க்கை, எல்லாம் ஒட்டுமொத்த வீடியோவே அல்லாட்ட இருக்கு. எல்லாருடைய மொத்த வீடியோ இருக்கு எல்லாருடைய. நீ ஆலமே அருவால பிறந்தியே அப்ப இருந்து அதுக்கு முன்னாடி உள்ளது இருந்து ஆதம் நபிட்ட பேசுறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றை பேசுறது, நம்மள்ட்ட அல்லாஹ் தஆலா மன்றபுக்கு நம்ம அரசு பிறப்புக்குன்னு கேட்டது, அம்மா வயிற்றிலிருந்து பிறந்து மொத்த வீடியோவே அல்லாஹ் கீழ இருக்கு. நம்ம வீடியோ வீட்டுல ஒவ்வொரு எறும்புடைய வீடியோவும் இருக்கு, ஒவ்வொரு ஈயுடைய வீடியோவும் இருக்கு, எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மு இருக்கு. எவ்வளவு அல்லாஹ்வுடைய இல்மு எவ்வளவு விசாலமா இருக்கும் பாத்தீங்களா? அவன் இல்முடைய விசாலத்தை எங்க போய் சொல்றோம்? இது அல்லாஹ்வுடைய இல்முடைய விசாலம். நீ அல்லாஹ்வுடைய இல்முடைய விசாலத்துக்கு போக வேணாம். அவன் இல்மில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கொசு, அது அந்த கொசுடைய மொத்த வீடியோ இருக்குமே லென்த், யாராலும் விளங்கவே முடியாது. அல்லாஹ் அக்பர். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மி. அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தான ஒரு சின்ன வஸ்துவை கூட நீ சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது, சூழ்ந்து அறிந்து கொள்ள விளங்க முடியாது உன்னால. அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் அக்பர். லா யதஸவ்வரு வலா யுதஸவ்வரு. ஸரவுல் ஒரு பாடங்க. அல்லாஹ் தஆலாவை யாரும் தசவுர்ல கொண்டு வர முடியாது, சிந்தனையில் அல்லாஹ்வை கொண்டு வர முடியாது, இமேஜ் பண்ண முடியாது, இமேஜின்ல கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வுடைய போட்டோஸ், அல்லாஹ்வுடைய வடிவத்தை யாரும் சிந்தனையிலே கற்பனையிலே கொண்டு வர முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் யாரையும் தசவுர் செய்வதில்லை. ஆனா எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மு தான் இருக்கிறாங்க. அவ இல்மு இருக்கிறாங்க பை, தசவுர் இல்லங்க. அதாவது நாம எப்படி நம்மளை சிந்திக்கிறோமோ, நாம எப்படி மற்றவர்கள் சிந்திக்கிறோமோ, இப்படித்தான் அல்லாஹ் மற்றவர்கள் சிந்தித்தான் நீ விளங்க வேண்டாம். அல்லாஹ் எல்லாவற்றையும் வைத்து தன் சிந்தனையில் வைத்திருக்கிறான், எந்த தசவுரையும் இல்லாமல் வச்சிருக்கான். கவனிங்க, நின்று கவனிங்க பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷான பார்க்கிறான், பார்க்கிறோம் இல்லை, நாம பார்ப்பது கூட அல்லாஹ் பார்க்கறது இல்லை. நாம ஒரு வஸ்துவை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும். அப்புறம் பார்க்கறதுக்கு பொருள் முன்னாடி வேணும். அல்லாஹ்வுக்கு பார்க்க கண்ணு தேவையில்லை, முன்னாடி பொருள் இருக்குன்னு அவசியம் இல்லாம பார்ப்போம். நாம அல்லாஹ்வுடைய இல்முல படைக்கிறதுக்கு பார்த்தா நம்மளே பொருள் முன்னாடி இருக்கணும். ரெண்டாவது வெளிச்சம் வேணும். நம்ம கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் வெளிச்சம் தான் பார்க்க முடியும். நூறு வேணும், கேப் வேணும், எதுவுமே தேவையில்லை அல்லாஹ்வுக்கு. நாம பார்க்குற மாதிரி தசவுர் செய்யாதீங்க அல்லாஹ்வை. நூறு வெளிச்சமும் தேவையில்லை அல்லாஹ்வுக்கு. தபீபுல் ஹதீஸ் வருதுல, இருண்ட கருப்பு பாறையில் உண்டாகக்கூடிய கருப்பு எறும்பையும் அவன் பார்க்கிறான், அந்த எறும்பினுடைய காலடி ஓசையும் கேட்கிறான். அமாவாசை இருட்டுல நீ கருப்பு பாறையில கருப்பு எறும்பு போகுது, அதையும் பார்க்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. நமக்கு பகல்லே பசுமாடு தெரிய மாட்டேங்குது, நைட் எப்படி எறும்பாடு தெரியும்? எனவே நம்ம பார்வை ஜி ஹக்குடைய பார்வையோடு நம்ம சம்பந்தப்படுத்தக்கூடாது. ஹதீஸ் எடுங்க பை. தபீபுல் நம்லத்தின் வருது, எறும்பின் காலடி ஓசையும் அவன் கேட்கிறான். நம்ம ஆளுங்க பக்கத்துல உட்காந்து டம்மு டம்முன்னு அடிச்சு பாட்டு படிச்சு உட்காந்துருக்கான், அந்த அடி அடிக்கிறாரு கவாலி, நல்லா தூங்குறான் நிம்மதியா. அது அவங்க தாளாட்டுற மாதிரி தெரியுது, டம்மு டம்முன்னு அடிக்கிறார்ல. தும்ரி கமலியாமே ஹம் சபுக்கு லேலுன். மனுஷன் தஃப் எடுத்து அந்த அடி அடிக்கிறாரு, பக்கத்துல தஃப் பக்கத்துல உட்காந்து தும்ரி கமலியாமே அடிக்கிறாரு அவரு. அங்க பக்கத்துல தூங்குறாரு. இது அந்த தஃப் அடிக்கிறது உனக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கு, அவனுக்கு ஆரோ ஆரோ ஆரோங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. என்ன பை ஹதீஸ் என்னது? அல்லாஹு அக்பர் கபீரா. தபீபுன் நம்லி இல்லப்பா, இது நீங்க ஷிர்க்குடைய உதாரணம் சொல்றாங்க. அஷ்ஷிர்கு அஹ்ஃபா மின் உம்மதி ஜி இந்த தபீபின் நம்லி அல் அஸ்ஸஃபா. இன்னொன்று, கருப்பு மலையிலே கருப்பு எறும்பு ஊர்ந்து செல்வதையும் அல்லாஹ் பார்க்கிறான், அதனுடைய காலடி ஓசையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கேட்கிறான். அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தா சொல்லுங்க, தண்ணி கொடுங்க குடிக்க.
லா இலாஹ ஸலாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா இப்ப என்ன விளங்குச்சு உங்களுக்கு? நாம பாக்குற மாதிரி அல்லாஹ் பாக்குறது விளங்கிங்க. நாம பாக்குறதுக்கு டிஸ்டன்ஸ் தேவை. ஒரு பொருளுக்கு இடைவெளி இருக்கணுமா? விளங்குங்களா? இடைவெளி இருந்தா தான் பார்க்க முடியும். இல்லை பார்க்க முடியுமா? முடியாது. யோ நிஜாம் கண்ணாடி கழட்டு. யோ கை எத்தனை இது தெரியுதா 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 தெரியுதா? ஒன்றும் தெரியாது. தூரத்தில் தெரியும் பை, டிஸ்டன்ஸ் வேணும். தெரியாது. கண்ணு கிட்ட வச்ச தெரியுமா? ஒன்றும் தெரியும், அளவும் தெரியல. ஏதாவது தெரியுமா? கிட்ட போயிட்டா தெரியாதுங்க. ரொம்ப கரீபில் போயிட்டா தெரியாது. கொஞ்சம் தெரியுதுக்கு என்ன வேணும்? கொஞ்சமாச்சும் வைதல். இப்ப அல்லாஹ் இன்னவும் சமீயுன் கரீபுண்டா நமக்கு. நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்ரில் வரீத்ன்றான். நரம்பை விட நெருக்கமா இருக்கேன்டான். அதனால நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியல. நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியலங்கிறது அல்லாஹ் தூரமா இருக்கான்னு இல்ல, அல்லாஹ்விட நெருக்கமா எதுவுமே நமக்கு கிடையாது. அதனால அல்லாஹ் பார்க்க முடியல. கண்ணை விட கொஞ்சம் தூரமா தள்ளி இருந்தா அல்லாஹ் பார்த்திருக்கலாம். நம்ம அல்லாஹ் நமக்கு கண்ணு எவ்வளவு தூரத்துக்கு கண்ணை விட நெருங்கி இருக்கா நமக்கு. நம்ம கண்ணின் நரம்புகள் இருக்கு, அதை விட நெருக்கமாக எஜமான் கூட இருக்கிறோம். அதனால எஜமான பார்க்க முடியல. நீ உன் பிடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கேன்னு சொன்ன அர்த்தம் என்ன? உச்சன் தலையிலிருந்து உள்ளங்காலுக்கு எத்தனை நரம்பு ஓடுதோ அத்தனை நரம்பை விட நெருக்கமா அவன் தான் இருக்கிறான். நம்ம கண்ணின் நரம்புகள்லயும் அவன் தான் இருக்கிறான். அந்த கண்ணின் நரம்பை விட நெருக்கமா நம்ம கூட நிக்கிறான். அந்த நரம்பையும் அவன் தான் காமிச்சிட்டு இருக்கிறான். அந்த நரம்பும் அவன் பிச்சையில தான் இருக்குது. அதனாலதான் நீ எஜமான பார்க்க முடியல. அதனால நீ பார்க்க முடியல. வா 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 அறிஞ்சுங்களா? அதனாலதான் பார்க்க முடியல நீ. இல்லைன்னா எஜமான அல்லாவை எது மறைக்க முடியும்? எதுக்கு மறைக்க முடியும்? நீ இக்கம்ல கேட்கறாங்களே, இக்கம்ல அல்லாவை எது மறைக்க முடியும்? அடியானே அக்பரு குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துவோட அவன் தான் பெருசு என்று இருக்குமே. அவனை மறைக்கக்கூடிய வஸ்து அவனோட பெருசா இருக்கணும். தெரியுது அவன் இருக்கும், தெரியுதுங்களா? இப்ப ஏன் மறைச்சுக்கிச்சு? எது மறைச்சிச்சு? என் கை அதை மறைச்சுக்கிச்சு. மறைக்கும் வஸ்து எப்படி இருக்கணுங்க? அந்த பொருளோட பெருசா இருக்கும். இப்ப இது தெரியுதுங்களா? இது பேனா மறைச்சுக்கிச்சு. இப்ப தெரியுதா? இது தெரியுது. மறைச்சாலும் தெரியல, மற்றது தெரியுதுல்ல. பேனா மறைக்க முடியாது, ஏன்னா பேனா சின்னது. அப்ப அல்லாஹ்வை ஒரு வஸ்து மறைக்க வேண்டும் என்றால் அந்த வஸ்து எப்படி இருக்கணுங்க? அல்லாஹ்வோட பெருசா இருக்கணும். ஆனா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ்வோட பெருசு எதுவுமே இல்ல. அல்லாஹ்வை எதுவும் மறைக்கவே முடியாது. அவன் தான் ஜாஹிர், அவன் தான் வெளிரங்கமானவன், அவன் தான் வெளிப்பட்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் அக்பர் அர்த்தம் அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான்னு அர்த்தம். அவனை யாராலும் மறைக்க முடியாதுன்னு அர்த்தம். நீ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டா மௌலா நீ தான் இருக்கிற, உன்னை யாரும் மறைக்க முடியாது. உன்னை மறைக்கிறது துனியால இது வரைக்கும் யாரும் பிறக்கவும் இல்லை, இனியும் வர முடியாது. ஏன் வந்தா அவன் அக்பரா போயிடுவான். உன்னை எப்படி ரப்பே இன்னொருத்த மறைக்க முடியும்? உன்னை எப்படி இன்னொருத்த மறைக்க முடியும்? நீதான் அக்பரு குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களும் நீதான் பெருசுங்கும் போது உன்னை மறைக்கிறதுக்கு இனிமேல் யாரு பிறந்து வர்றது? யாரும் உன்னை மறைக்க முடியாது. மறைக்கிறது என்ன இருக்குங்க? அது உன்னை எப்படி ஒரு பொருள் மறைக்க முடியும்? நீதான அனைத்தை விட பெரியவனாக இருக்கிறாய். உன்னை எப்படி ஒரு மறைக்க முடியும்? நீ இல்லைன்னா அந்த வஸ்துவே இல்லையே. பைத்தியக்காரன் தான் சொல்லுவான், இந்த தகரத்தை இந்த டப்பி மறைக்குதுங்கன்னு சொல்லுவான். இந்த டப்பி தகரத்தை மறைத்து கொண்டிருக்கிறது. யார் சொல்லுவான்? டப்பி தான் தகரத்தை காட்டி கொண்டிருக்கிறது, தகரம் தான் டப்பியை காட்டி கொண்டிருக்கு. எப்படி வேணா சொல்லு, நீ அப்படி சொன்னாலும் சரி, இப்படி சொன்னாலும் சரி. மை உனே திக்காரா ஓ முஜே திக்காரா, நான் அவனை காமிச்சிட்டு இருக்கேன், அவன் என்னை காமிச்சிட்டு இருக்கேன். மை உஸ்கா ஆயினா ஓ ஆயினா மேரா, மை உஸ்கா ஆயினா ஓ आईना मेरा यही राज मेरा ला इल्लल्लाह
यही है राज मेरा लाए मैं उसका आईना हूं वो आईना நான் அவனை காட்டும் கண்ணாடி அவன் என்னை காட்டும் கண்ணாடி இந்த தகரம் தான் டப்பியை காட்டி கொண்டிருக்கிறது சொன்னாலும் சரிதான் இந்த டப்பி தான் தகரத்தை காட்டி கொண்டிருக்குன்னு சொன்னாலும் சரிதான் आग तगरम डब्बी मरकिले डब्बी तगरती मरकिले मैं उन्हें दिखा रहा हूँ वो मुझे दिखा रहा हूँ मौला कौन है बंदा नुमा मौला मैं कौन है हक नुमा बंदा शेख ने सुना नाम यारुंगा अल्लाह यारुंगा अडियाने काटकूडिय मौला मौला कौन बंदा नुमा नाम यारुंगा हक नुमा बंदा मैं बंदा हक का हूं लेकिन खुदा नुमा बंदा यार मैं बंदा हक का हूं लेकिन खुदा नुमा बंदा நான் அல்லாஹ்வுடைய அடிமைதான் ஆனா சாதா அடிமை நினைச்சுக்காதீங்க அந்த எஜமானை காட்டுகிற அடிமை நான் ஆனா எனக்கும் உனக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு நீ அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை மறைத்து வாழ்கிறாய் விளங்குங்களா நான் அல்லாஹ்வை காட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா நீ நானும் ஒண்ணு நினைச்சுக்காதீங்கறான் மை பந்தா ஹக்காவும் இந்த குலாம் இந்த அடிமை நானும் அல்லாஹ்வின் அடிமைதான் நானும் அல்லாஹ்வுடைய அடிமை தாங்க ஆனா சாதா அடிமை இல்ல खुदानुमा बंदा मैं बंदा हक का हूं लेकिन खुदानुमा बंदा खुदा है बंदा नुमा ला इलाहा खुदा है बंदा नुमा ला इलाहा इल्लल्लाह खुदा है बंदा नुमा ला इलाहा इल्लल्लाह मेरी फना है बका ला इलाहा इल्लल्लाह बंदा बंदा बोले तो क्या माना शेख ने कहता अडिमे अडिमेना என்னப்பா பொருள் அது अडिमे अडिमेना என்ன பொருள் बंदा बंदा ये बंदा का माना ये है कि वजूद में बंदा गया है वजूदिले அவன் அடிமைப்பட்டு விட்டான் वजूदिले அவன் மாட்டிக்கொண்டான் அல்ல वजूदिले அவன் வந்து கட்டப்பட்டு விட்டான் இந்த டப்பா இந்த தகரத்துக்கு அடிமை ஆயிருச்சு டப்பா அடிமை அப்படினா அர்த்தம் என்ன இந்த தகரம் டப்பியை முற்றிலுமாக ஆக்கிரமித்துக் கொண்டது அடக்கி ஆளுகிறது கஹாரா இருக்குது தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருச்சு அதாவது இந்த தகரம் ஒரு இன்ச்சு கூட தானே நகர முடியுமா டப்பியின் உத்தரவு வாங்காம நகர முடியாது டப்பி அனுமதி கொடுக்காம தகரம் அனுமதி கொடுக்காம டப்பி நகர முடியுமா தகரம் சிந்திக்காமல் டப்பி சிந்திக்க முடியுமா தகரம் அனுமதி கொடுக்காம டப்பி வேற எதையும் சாணா யோசிக்க முடியுமா தகரம் இந்தான போகணும்னு யோசிக்கு டப்பி அந்தான போகணும்னு யோசிக்கு நடக்குமா தகரம் இப்படி வரும்னு யோசிக்கு டப்பி இல்லைங்க அப்படி போகணும்னு யோசிக்கு நடக்குமா நடக்குமா ஒமா தஷாவுன இல்லா நான் நினைச்சதுதான் நீ நினைக்க முடியும் நான் நாடந்தான் நாட முடியும் நான் சக்தி பெற்ற நீ சக்தி பெற முடியும் நான் பார்க்க நினைச்சதான் நீ பார்க்க முடியும் நான் போக நினைச்சதான் நீ போக முடியும் விளைஞ்சுங்களா முற்றிலும் நான் ஹயாத்தா வச்சிருக்க காலம் தான் நீ ஹயாத்தா இருக்க முடியும் எப்ப அழிக்க நினைச்சோம் அழிஞ்சு போயிடுவேன் இல்லாம போயிடுவேன் நான் காட்டும் காலம் எல்லாம் காட்டி கொண்டிருக்க முடியும் நான் எப்படி காட்டுகிறோம் அப்படித்தான் நீ காட்சி அளிக்க முடியும் அப்ப இது என்ன பண்ணுச்சுங்க இந்த உஜூது சூரத்தை தன் அடிமையாக ஆக்கிச்சு அடிமையாகிறது மட்டும் இல்ல கஹார் என்ற சிபத்தை கொண்டு அடைய வலைய சூழ்ந்து கொண்டது அடக்கி ஆளுதல் அப்படின்னு அர்த்தம் இதுதான் அடக்கி ஆளுறது ஒரு இன்ச் என்ன ஒரு மில்லி மீட்டர் கூட தகரம் இல்லாமல் டப்பி நகர முடியுமா தகரம் சார் நீங்க இருங்க நான் கொஞ்சம் வாக்கிங் போகணும் போயிட்டு வந்துடுறேன் போக முடியுமா இந்த பிளாஸ்டிக் சேர் இருக்கு சேர் சொல்லுது பிளாஸ்டிக் அவர்களே நீங்க இங்க இருங்க நான் மட்டும் கொஞ்சம் போய் விளாத்திட்டு மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன் வந்து உங்களை கூப்பிட்டு சொல்ல முடியுமா ஒரு அடி நகர முடியுமா ஒரு இன்ச்சு ஒரு மில்லி மீட்டரு அப்ப என்ன செஞ்சுங்க இந்த பிளாஸ்டிக் ஆகிறது இந்த சேரை அடைய வலைய சூழ்ந்து கொண்டது அப்ப இந்த கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கு இது எல்லாம் வெறும் தோற்றங்கள் இது அல்லாஹ்வுடைய உஜூத் இதை ஆக்கிரமிச்சுக்கிச்சு முற்றிலும் ஆக்கிரமிச்சுக்கிச்சு வேற எதுவும் குறுக்கால வர முடியாது அப்படி ஆக்கிரமிச்சுக்கிச்சு அப்படி ஆக்கிரமிச்சு அத்தனையும் ஒன்னாதான் அல்லாஹ்வுடைய ஒரே கண்ட்ரோல் தான் இருக்குது ஒன்னொன்னு தனித்தனி கண்ட்ரோல் இல்ல எல்லாம் ஒரே கண்ட்ரோல் இருக்கு பாய் எல்லாம் ஒரே பாய் வண்டி ஓட்டுறான் ஒருத்தன் எத்தனை உறுப்பு செயல்படுது கார் ஓட்டுறது எத்தனை உறுப்பு செயல்படுது கை
காலு, காலும் பேக்கு, கை, கண்ணு, காது, பார்க்கணும் இல்லை, வாய். சார் இப்படி தள்ளி உட்காருங்க. இல்லை கண்டக்டர், கண்டக்டர் சார் எங்கே நிற்கணும், அடுத்த ஸ்டாப் எங்கே நிற்கணும் கேட்குறாங்க, வண்டி ஓட்டுறாங்க. மூளை, குடல், இல்லை குடல் மட்டும் வேலை செய்ய பிரச்சனை இல்லைங்க, மற்ற அப்படியே இருக்கா. நுரையீரல், கிட்னி, ஹார்ட்டு, மண்ணீரல், நிறைய ஈரல் சொல்றாங்க. நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், அப்புறம் இன்னும் நீளமா இருக்கிறது பேர் என்ன, கணையம். கணையம் நமக்கு அல்லாஹ் தஆலா இத்தனையும் உள்ள வச்சு அபுஜல்ல ஷானு தஆலா கல்லீரல் வேற, அது பெருசா இருக்குமே. அது மண்ணீரல்னு சொல்றது தான் இந்த சோரொட்டிங்கிறாங்களே, துப்சா சோரொட்டிங்கிறாங்க. அது சின்னதா இருக்கும், ஓட்டுறது, அது மண்ணீரல் நினைக்கிறேன். அதான் மண்ணீரல். கணையம்னா நீளமா உருண்டையா இருக்கும், உருண்டையா வலுவலுன்னு வலுவலுன்னு இருக்கும். அது கணையம். அதான் இன்சுலின் உற்பத்தி பண்றது அது. கல்லீரலுங்கிறது இந்த பித்தம் உற்பத்தி பண்றது. இந்த உற்பத்தி எல்லாமே ஒரு ஆயில் உற்பத்தி பண்றது தான். எல்லாம் ஃபேக்டரி தான், அங்கேருந்து உற்பத்தியாக வந்துட்டு இருக்கு. அங்கேருந்து தேவையான சுரப்பிகள் உற்பத்தி பண்றது. அப்போ கிட்னி ஒன்று இருக்கு, அதான் மாங்காங்கிறாங்களா, கிட்னி தான் மாங்காங்கிறாங்களா. என்ன சொல்லுங்க, அவன் ஒரு பாஷையை ஒருத்தர் மாங்காய் தேங்காய் பேர் வச்சுக்கிறானோ, இல்லை உள்ள வச்சு இத்தனையும் எல்லாம் வச்சிருக்கா, எந்த பேர் எதுனே தெரியல. ஏன்னா நமக்கு ஆற்றுல எல்லாமே இருக்கு, எடுத்து பார்க்குறோம், எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி போட்டு மொத்தம் ஆக்கி கொடுத்துட்றாங்களா, எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிடறான். அதுலேயே ஹார்ட்டையும் வெட்டி போட்டுறாங்க. இதயம் அதான் மாங்காங்கிறாங்களா, மாங்காய் மாதிரி இருக்குன்னு சொல்லி. எதையா ஒன்றுக்கு பேர் மாங்காய், ஒன்றுக்கு பேர் தேங்காய், ஒன்றுக்கு பேர் சொரக்காய், ஒன்று கத்திரிக்காய்னு வச்சுக்கிறாங்க. ஆக இத்தனை நுரையீரலையும் வெட்டி உள்ள போட்டு எல்லாத்தையும் சுற்றி ஒன்றா ஒரு கிண்டி வேக வச்சு கொடுத்துறாங்களா, எல்லாம் கருப்பாயிடும். மிளகா அள்ளி கொட்டணும்னு மிளகு எல்லாம் அள்ளி கொட்டி மசாலா கொட்டி கொடுத்துறாங்களா. திங்கும் போது வாயில வச்சு டேஸ்டா இருக்கு. ஆனால் எது கல்லீரல்னு தெரியாது, எது மண்ணீரல்னு தெரியாது, எது கிட்னின்னு தெரியாது, எது கணையம் தெரியாது, எது நுரையீரல்னு தெரியாது. எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டு கிண்டி கொடுத்துட்றாங்க. ஒன்று இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாதுங்க. கணையம் இல்லையா வாழ முடியாது, கிட்னி இல்லையா வாழ முடியாது, கல்லீரல் இல்லையா வாழ முடியாது, மண்ணீரல் இல்லையா வாழ முடியாது, நுரையீரல் இல்லையா. இத்தனையும் எஜமா உள்ள வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவும் வேலை செஞ்சா வண்டி ஓட்ட முடியும். நீ கண்ணு, காது, கை, மூக்கு, மூளை, எத்தனை மூளை ஃப்ரை பண்ணி தின்றுப்ப நீ. ஆட்டு மூளைய, மாட்டு மூளைய ஃப்ரை பண்ணி தின்றான். அப்படி நினைஞ்சீங்களா? இது இல்லை, இவ்வளவும் ஒரு கண்ட்ரோல்ல வண்டி இருக்க வரைக்கும் தான் வண்டி ஒழுங்கா ஓடும். இத்தனையும் ஸ்பாட்ஸ், ஆயிரக்கணக்கான பார்ட்ஸ். ஆனா எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வண்டி ஓடும். உன் கண்ணு உன் பேச்ச கேட்க மாட்டேங்குது, அங்க பார்க்க சொன்னா அந்த பார்க்குது. உன் கை பேச்ச கேட்க மாட்டேங்குது. டிரைவர் சொல்ற, சார் என் கை என் பேச்சே கேட்க மாட்டேங்குது. அது பாட்டு உண்டு. நான் இறங்கிய பாக்கையில எனவே என் கால் என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. காலு அது தானா ஆடிக்கிட்டு இருக்கு சார், கொஞ்ச நாளா என் பேச்சு கேட்க மாட்டேங்குது சார், முந்தைய சொல்லி ஏறி இருக்க மாட்டேனே. அந்த மாதிரி ஒரு டிரைவர் சிரிச்சாராம். வண்டியில உட்காந்து, வண்டி ஃபுல்லா ஆள் உட்காந்து நின்றுட்டு இருக்கானு, எல்லாம் பஸ் போயிட்டு இருக்கு, கூட்டு நெரிச்சு நின்றுட்டு இருக்கானு, அவருக்கு பாட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு தமிழ் வாத்தியார், எதுக்கு சார் சிரிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கான். இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, துன்பம் வரும்போது சிரிக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் துன்பம்? பிரேக் பிடிக்க மாட்டேன். அதுதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்னது அப்படி ஜன்னல் வழியா குதிக்கிறான். சிரிக்கிற நேரமா இது? எனவே இடுக்கன்னு வருங்கால் நகுகன்றான், துன்பம் வரும்போது சிரிக்குங்கள் அப்படின்னு. இதுக்காக சொன்னார் அவரு. வண்டி பிரேக் பண்ணி 100 பேர் நிக்கிறான் வண்டியில, சிரிச்சுட்டு இருக்கான். அடப்பாவிலே வளைஞ்சுங்களா? எது சொல்ல வரம்பா, நடுவு ஜோக் எதுக்குன்னு கேட்டா என்ன தூங்குற முடிக்கிறதுக்காக முடிச்சிட்டீங்களா? சரி, அப்ப எதுக்கு சொன்னப்பா, இத்தனையும் சேர்ந்தாதானே வண்டி ஓட முடியும். எத்தனை இவ்வளவு உறுப்புகளும் சேர்ந்தா, ஒரு கண்ட்ரோல் இருந்தா தான் உன் உடல் உறுப்புகள் அத்தனையும் ஒரு கண்ட்ரோல் தான் ஓட முடியும். ஒன்னொன்னு வேற வேற கண்ட்ரோல் இல்லை. அது மாதிரி
இந்த கோடானு கோடி சிருஷ்டிகளை எல்லாம் உண்டு பண்ணானே, எல்லாம் ஒரு கண்ட்ரோல் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. நீ 1000 கண்ட்ரோல் நினைக்கிறான், அவன் தனியா யோசிக்கிறான், இவன் தனியா சிந்திக்கிறான், அவன் நல்லவன் நல்ல விஷயம் நினைக்கிறான், இவன் கெட்ட விஷயம் நினைக்கிறான். இல்லவே இல்லை, எல்லாமே ஒரு கண்ட்ரோல் தான் வண்டி இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அல்லாஹ் கண்ட்ரோல் தான் வண்டி ஓடுது. அதனால நீ இவன் தாஜா பிடிக்கலாமா, இவனை தாஜா பிடிக்கலாமா, அவனை புண்டா வாழலாமா, அவனை நான் ஐஸ் வச்சா வாழலாமா, இவன் நைஸ் வச்சா வாழலாமா நினைக்காத. ஒரே ஒருத்தர் ஐஸ் வை. அர்பாபு முத்தஃபர்ரிகூன், இந்த கோடான கோடி வித்தியாசமான ஆயிரக்கணக்கான இந்த ரப்புகளை இவர்களை ரப்பாக்குவது மேலானதா? அர்பாபு முத்தஃபர்ரிகூன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். கஹார் நம்பர்கள். அல்லாஹ் கஹார் அர்த்தம் என்ன? வஜூதன், அத்தனையுமே தனக்குள்ள அடக்கி வைத்திருப்பவன் அர்த்தம். அடக்கி ஆள்பவன சர்வாதிகாரி அர்த்தம் இல்லை. எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அநியாயம் பண்ணி சுல்மு செஞ்சு அப்படிப்பட்ட அர்த்தம் இல்ல பாய். அனைத்துமே தன்னுள்ள அடக்கி வைத்திருப்பவன் அர்த்தம். அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். கஹார் ஆகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மேலானவன். இப்ப இவனை தனது கட்டணும், அவனை தனது கட்டணும், இவனை போய் ஐஸ் வைக்கணும், அவனை ஐஸ் வைக்கணும், இவன்கிட்ட கெஞ்சி கேட்போம், இவன் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க சார், எப்படியாவது பார்த்து செய்யுங்க சார், நீங்க கை விட்டா எப்படி சார், சார் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க சார். இவன்கிட்ட மாடகட்டவனே, நீ வெக்கமா இல்லை உனக்கு? ஒவ்வொருத்தே போய் பல்ல இழிக்கிற, கண்ணை காட்டுற, பல்ல இழிக்கிற. சார் ஏதாவது கொஞ்சம் செய்யுங்க சார், நீங்க பா செஞ்சா தான் சார். அல்லாவுக்கு அடுத்து உங்களை நம்புறேன். அட பாவி, அல்லா கை விட்டான். அல்லாவுக்கு அடுத்து உங்களை நம்புறேன். அல்லாஹ் நம்புறேன், அல்லாஹ் அடுத்து உங்களை நம்புறேன். அவன் ஒருத்தன் தான் போய் சிந்திக்கிறவன். அல்லாஹ் ஒருத்தன் கண்ட்ரோல் தான் இன்ன வரைக்கும் துனியா நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் தான் வண்டி ஓடிட்டு இருக்கிறான், மொத்த துனியா வாங்கிட்டு தான் இருக்கு. அமில்லாஹுல் வாஹிதுல். அவன் ஒருத்தன் சொல்லு, மொத்த துனியா குவிக்க வச்சிருவான். என்ன இல்ல வைமின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினு. நீ என்ன விரும்புறியோ அத்தனை அந்த வஸ்துக்குடைய ஒட்டுமொத்த பொக்கிஷமே என் கையில இருக்கு. நான் என்ன வருத்தம் உண்மையில, என்னை விட்டு அடுத்தவன்ட்டு போறேன், அதான் எனக்கு வருத்தமே. எனக்கு வருத்தமே என்னன்னு கேட்டா, நான் இருக்க இன்னொருத்தர் போய் நிக்கிறேன், அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். அத்தனையும் ஏன் கண்ட்ரோல் வச்சிருக்கிறேன். நீ எல்லாத்தையும் ஐஸ் வச்சுக்கிட்டு சோப் போடுறது, ஐஸ் வைக்கிறது, ஜால்ரா அடிக்கிறது, இதைய தெய்வமேங்கிறது, ஜி தால்ச்சா பண்றது எல்லாம் பண்றோம். என்ன பை, எத்தனை வாரத்தை வரைச்சிருக்காங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர்கிட்ட, அடுத்தவன்ட்ட சிபாரிசு பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க அவர் கருணை காட்டினா, நீங்க கருணை பார்வைப்பட்டா சரியா போயிடும். அரே வா வா வா, सबको अपना करने वाले उनको अपना करके देख. सबको अपना करने वाले उनको अपना करके देख. जी इनक मडीना, सबको अपना करने वाले उनको अपना करके देख. यार तेरा है तो तेरी है ये सारी कायनात. யார் உன் நேசன் உனக்கு கிடைத்து விட்டால் மொத்த காயினாத் உனக்கு கிடைச்ச மாதிரி. என்ன அதம்பா இருக்கிறத ஒருத்தன். யார் தேரா ஹை தோ தேரி ஹே சாரி காயினாத். யார் தேரா ஹை தோ தேரி ஹே சாரி காயினாத். सबको अपना करने वाले उनको अपना करके दे. सबको अपना करने वाले उनको अपना करके देख. यार तेरा है तो तेरी है सारी काय. அந்த ரப்பு உனக்கு சொந்தமானவனாகி விட்டால், அந்த ரப்பு உனக்கு பிரியமானவனாகி விட்டால், அந்த ரப்புடைய நேசனாக நீ மாறிவிட்டால், மொத்த காயினாத் உனக்கு நண்பனாயிரும். மொத்த காயினாத் உனக்கு, மொத்த ஒட்டுமொத்த சிருஷ்டிகளும் உன்னுடையதான் மாறிவிடும். நீ அவனை ஐஸ் வைக்கலாமா, இவனை ஐஸ் வைக்கலாமா, இவனை தாஜா செய்யலாமா, இவனை ஜால்ரா அடிக்கலாமா, அறிவில்லையா உனக்கு? சபுக்கு அப்பனா கர்னவாலே, ஒவ்வொருத்தரையும் தனதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆசைப்படக்கூடியவனே, உனக்கு அப்பனா கற்கேது. நீ அவனை தாஜா செஞ்சு பாரு, அவன்கிட்ட மன்னிப்பு கேளு பாவங்களுக்கு. ஒரு ஷிர்க் வச்சு அதுக்கு மன்னிப்பு கேளு. முதல்ல இன்னொருத்தனுக்கு பலம் இருப்பதா நினைச்சு அதுக்கு மன்னிப்பு கேளு. உன்னை தவிர வேற யாரையும் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிட்ட ரப்பே, உன் பக்கம் கையேந்திட்ட. நீ உன் பக்கம் நெருங்கி விட்டேன், உன் பக்கம் திரும்பி விட்டேன். أسلمت نفسي إليك وفوضت أمري إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك. رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك.
அப்படின்னு அவன்கிட்ட ஒதுங்கி பாரு, நான் இருக்கிற அடியான உனக்கு நான் இருக்கிற அடியான வருவான். ஆஹா யார் தேரா है तो तेरी है ये सारी गाय, यार तेरा है तो तेरी है ये सारी गाय, सबको अपना करने वाले उनको अपना करके दे, सबको अपना करने वाले उनको अपना करके दे, यार तेरा है तो तेरी है ये सारी गाय, सबको अपना करने वाले उनको अपना करके दे, सबको अपना करने वाले उनको अपना करके दे, यार की मर्जी के ताबे यार को दम भर के दे. कामिल हैदराबादी அவன் எப்படி விரும்புறானோ அந்த மாதிரி அவனை பாரு நீ. अर्ज़े मतलब करने वाले தர்க்கே मतलब करके दे, அது வேணும் இது வேணும் நாடியே ஒவ்வொரு பக்கம் ஆசைப்பட்டு வாழக்கூடியவனே கொஞ்ச நாளைக்கு எதையுமே ஆசைப்படாம வாழ்ந்து பாரு. அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்து பாரு. அவன் ஆசைக்கு உன்னை அர்ப்பணித்து அல்ல நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னை வச்சுக்கிற பேரு கொண்டு போ. अर्ज़े मतलब करने वाले तर्के मतलब करके बे इरादा मरने वाले बिल इरादा मर के दे. ஒரு நாள் உனக்கு மரணம் வரும், பே இராதா உன் நாட்டமே இல்லாம போய் சேர்ந்துருவ. நீ நாடலையோ கொண்டு போய் கபர்ல வச்சிருவானு விளைஞ்சிலாம். பே இரா உன் நாட்டம் இல்லாம மரணிக்குவனே இன்னைக்கு பில் இராதா சுய இஷ்டப்படி மூத்தாகிப்பாரு. நீ இல்லேன்னு ஆயிரு. என் ஹயாத் இல்ல, என் இல்ம் இல்ல, என் இராதா இல்ல, நான் மையத் என்று ஆகிவிடு. நான் இல்லேன்னு ஆயிரு. மையத் மை ஜாஹில் மை முஸ்தர்மையா ஜிஸ்மை மையத் मुस्तरमया जिसमें बहरी में मैं गूंगी अज़ल. நான் மையத்து, நான் ஜாஹில், முஸ்தர், ஆஜிஸ், அசம், ஆமா அபகம் இன்னைக்கு இல்ல அசல் இருந்தே. ஹயாத் இல்லாதவன், அறிவில்லாதவன், நாட்டம் இல்லாதவன், சக்தி இல்லாதவன், கண் இல்லாதவன், காது இல்லாதவன், பேச முடியாதவன், ஊமை நான் என்று உன்னை ஃப்ரீயாக்கி விட்டுரு. ஓ ஜிந்தா ஓ ஆலிம் मुरीद और कादिर वो सुनता है भी ना है गोया मैं सद. वो जिंदा वो आलिम मुरीद और कादिर वो सुनता है भी ना है गोया मैं सद. मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली. என் தோழியே என்னிலே என்னுடையது என்று எதுவுமே இல்லை. என்னில என்ன வெளியாதோ எல்லாம் அவன் வெளியாகிறது. அவன் கொடுத்த பிச்சை, நான் வெறும் ஜீரோ தான், நான் ஒண்ணும் இல்லாதவன். அவன் தான் என்ன வெளியாக்குறான். மேரா முஜ்மே குச் பி நஹி ஹை சஹேலி वही सर से बात सवारा मुझे. உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் தான் காட்சி வைக்கிறான். वाह वाह मुझी में खुदा को, मुझी में नबी को, मुझी में खुदा को, मुझी में नबी. मैं सदके गुरु के बताया मुझे. ஆஹா எந்த ரப்ப நான் தூரமா விலகி இருந்தேன், ரசூல தூரமா விலகி இருந்தேன். என் ஷேகனாயும் என்னிலேயே ஹக்க காமிச்சு கொடுத்துட்டாங்க, என்னிலேயே ரசூலையும் காமிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த குருநாதருக்கு நான் அர்ப்பணமாகட்டுமாக, என்னுடைய அனைத்தும் எஜமானுக்கு அர்ப்பணமாகட்டும். என் தாய் தந்தை காசு பணம் உடல் உயிர் ஆவி அத்தையும் குருநாதருக்கு அர்ப்பணமாகட்டும். எல்லாத்தையும் மௌலாவை கூட காமிச்சு கொடுத்துட்டாங்களே, இதுக்கு ஈடு என்ன இருக்கா? मुझी में खुदा को, मुझी में नबी को, मुझी में खुदा को, मुझी में नबी को, मैं सदके गुरु के बताया मुझे. मैं आई सहेली आदम के नगर से, वजूद हकीकी ने लाया मुझे. आदम मेरी बस्ती में होकर नहीं दी, आदम मेरी बस्ती में होकर नहीं दी. नहीं से वो है नहीं से वो है ने दिखाया मुझे. இல்லாமல் இருந்த என்னை அவன் தான் காமிச்சிட்டு. எந்த ரப்ப தூரமா விளங்கிட்டு இருந்தனோ, என் கூட இல்லைன்னு விளங்கிட்டு இருந்தனோ, என் ஷேഖுடைய பிச்சையில அந்த மௌலாவை என் கூடயே காமிச்சு கொடுத்தாங்க. சர்க்கார், அந்த சர்க்காருக்கு நான் அர்ப்பணமாகட்டுமாக. वही तेरी सूरत से जाहिर हुआ,
वही तेरी सूरत से जाहिर हुआ. எந்த ரப்ப நீ தேடி அலையறியோ அவன் தாயா உன் சூரத்துல ஜாஹிரா இருக்கிறான். இது யாருமே சொல்லி தரல எனக்கு உலகத்துல. எங்க பாப்பா அம்மா சொல்லி தரல, மதரசால சொல்லி தரல, 7 வருஷம் வந்து அங்க சொல்லி தரலையே, आलिम जाकर சொல்லி தரலையே. वही तेरी सूरत से जाहिर हुआ, ये मुर्शिद ने गुरु है बताया मुझे. என் குரு என் முர்ஷித் தான் எனக்கு காமிச்சு கொடுத்தார். ये मुर्शिद ने गुरु है बताया मुझे, मैं कैसे पिया को ये बोलूं सहेली. அந்த எஜமானை எப்படி நான் மறப்பேன்? கலக்து பி எதையன்னு சொன்னான், உன் கைகளால படைச்சேன்னு சொன்னான். கைகளால் இது கண்ணையும் அவன் கையை வச்சுதான் படைச்சான். இந்த கண்ணுல அவன் கை இருக்கு, என் ஹார்ட்ல அவன் கை இருக்கு, என் மூளையில அவன் கை இருக்கு. அவன் கைப்பட்டுச்சு, என் காதுல அவன் கைப்பட்டுச்சு. இந்த செதுக்கி விட்டானே இந்த போறத அவன் தான் நோண்டி எடுத்தான். இந்த மண்ணை செதுக்குறான் பாருங்க, மண் சட்டிய கை கொய்யவனுடைய கைப்படா இடம் இருக்குமா மண் சட்டியில, அது மேல அது உள்ள அப்படியே பிடிச்சி எல்லா இடத்துலயும் அவன் கை தாங்க செதுக்குது. அந்த வளைவு நெளிவு சுழிவுகள்லாம் சுத்தி சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுல தூக்கி ஒரு பெரிய மண்ணை வச்சிருவான், அது அப்படியே அன்னைக்கு பிடிச்சா அங்க வளையும். அந்த வளைவு நெளிவு சுழிவு எல்லாத்தையுமே அவன் கைப்பட்டுச்சு. அப்ப என் மூளையில வளைவு நெளிவு சுழிவுல அவன் கை தான் உருவாக்குச்சு. என் ஹார்ட் அவன் கைப்பட்டுச்சு தான் உருவாக்குச்சு. என்னுடைய கை கால்கள் அவன் கை தான் உருவாக்குச்சு. मैं कैसे पिया को ये बोलूं सहेली. தோழியை எப்படி எஜமான மறப்பேன் நான். जो हाथों से अपने बनाया मुझे, जो हाथों से अपने தன்னிரு கைகளால் என்னை உருவாக்கினானே. கல்ப உருவாக்கினான், என் ஹார்ட்டை உருவாக்கினான், என் நுரையீரலை உருவாக்கினான், குடலை உருவாக்கினான். அவனை உருவாக்கி வச்சானே, எதை எங்க வைக்கணும்னு வச்சானே, எப்படி அது எஜமான நான் மறப்பேன்? जो हाथों से अपने அது மட்டுமா உடலை உருவாக்கியாச்சு. சரி, இந்த ஜிஸ்ம உருவாக்கியாச்சு. என் கல்புக்கு நேர்வழி காட்டணுமே, என் கல்பு சரி பண்ணுமே. அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுங்களா? அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? முஹம்மது கி சூரத் சே ஜல்வா திகா கர். வாஹ் 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 சுப்ஹான். முஹம்மது என்ற தோற்றத்திலே வெளியாகி ये कल्ब आक्रमिச்சுக்கிட்டான். मोहम्मद की सूरत से जलवा दिखा, मोहम्मद की सूरत से जलवा दिखा, मेरे मनमोहन ने लुभाया. मनमोहन உள்ளத்தை கவர்ந்தவன், मेरे मनमोहन ने लुभाया. वाह वाह वाह, उसी से उसी को मैं பாத்தி ஹூசி. இப்ப நான் அல்லாஹ் பத்தி பேசுறேனே, அல்லாஹ் அடையிறனே, அல்லாஹ் இன்பம் பெறுறனே, அல்லாஹ் என் கூட உணர்றனே, அந்த உணர்வையும் அவன் தான் கொடுத்தான். யார் கொடுக்க முடியும்? அவன் தன் கருணை பிச்சையால் அவன் நம்ம கூட இருக்கிறது மட்டும் இல்ல, கூட இருக்க உணர்வையும் அவன் தான் கொடுத்தான். உசி சே உசி குமை பார்த்தா ஹூசி, அவனை வச்சுதான் அவனை பெற்றுக்கொண்டேன். உசி சே உசி குமை பார்த்தா அஜப் உஸ்னே ஜல்வா दिखाया मुझे, अजब उसने दलवा दिखाया मुझे. என்ன ஆச்சரியம், அல்லாஹ் எனக்கு எப்படி காமிச்சு கொடுத்தான். வா, எப்படி எனக்கு காமிச்சு கொடுத்தானே. அப்ப என்ன சொல்றாங்க? பேயிராதா மரனே வா பில்லிராதா மர்கே. நாட்டம் இல்லாமல் ஒரு நாள் நீ செத்து போவ, அதுக்கு முன்னாடி இப்பவே இல்லாம போயிடு, உன்னை காலி பண்ணிடு. எல்லா ஆட்டமும் ஆடி பார்த்துட்டு துனியாவுக்கு என்ன நீ ஆடல? இது துனியா கே வாஸ்தே क्या न किया, என்ன நீ செய்யல? பல்ல இழிச்ச, கண்ணை கொண்ட, கையை குழைச்ச, தலையை குளிச்ச, முதுக வளைச்ச, தலை இந்த ஆட்டம் ஆட்டின, கையை குமிச்ச, எல்லாம் ஆட்டம் பண்ணிட்ட. நீ பண்ணாத ஆட்டம் எது இருக்கா? இல்ல. இப்ப நீ மௌலாவுக்கு ஆடி வா, எல்லா ஆட்டமும் ஆடி பாரு, இந்த ஆட்டம் ஆடி பாரு கொஞ்சம். சப் தமாஷா கர் சுகே ये भी तमाशा करके देख, सब तमाशा कर चुके, ये तमाशा करके देख, सब तमाशा कर चुके, ये भी तमाशा करके देख, सब तमाशा कर चुके, ये भी तमाशा करके देख. मौत खुद बन जाएगी. அப்படி மூத்தாகிட்டா நீ வாழும் காலத்திலே ஹக்கின் பக்கம் உன்னை ஃபனாவாக்கிட்டா, மௌத் खुद बन जाएगी तेरे लिए एक जिंदगी. இந்த மௌத்தே ஒரு புது வாழ்க்கையா மாறிடும்.
मौत खुद बन जाएगी तेरे लिए एक जिंदगी, मौत खुद बन जाएगी तेरे लिए एक जिंदगी, जिंदगी पर मरने वाले, जिंदगी पर मरने वाले जिंदगी में मर के दे. வாழ்க்கை வாழ்க்கை என்று சாவக்கூடியவனே இந்த வாழ்க்கையிலேயே செத்துப்பார். நல்லா வாழணும். வாழ்க்கை வாழ்க்கை என்று சாவக்கூடியவனே இந்த வாழ்விலேயே செத்துப்பார். जिंदगी पर मरने वाले जिंदगी में मर के. लोग जी मरते हैं जीने के लिए, लोग मरते हैं, हम तो जीते हैं मरने के लिए. மனுஷன் நல்லா வாழணும் சாவறான் சொல்றதுல கடகடன்னு சாவறாங்க. அவங்க காரணத்தை என்ன, ஒவ்வொரு மூச்சையும் அவன் அல்லாஹ் கொடுத்த அத்தனை மூச்சையும் கடைக்கே செலவு பண்ணான்னு அர்த்தம். அவன் சினிமான்னு சாவறான், கிரிக்கெட்டு சாவறான் அவன் சொல்றதுல அப்படின்னு. அவன் மொத்த வாழ்க்கை அதுக்கே செலவு பண்றான்னு அர்த்தம். लोग जीते हैं, लोग मरते हैं जीने के लिए, हम तो जीते हैं मरने के लिए. அந்த மாதிரி எஜமான் அர்ப்பணிக்கு தான் எங்க வாழ்க்கையே நாங்க அவனை அர்ப்பணிக்கு தான் வாழ்றோம். அவன்கிட்ட எங்களை மரணிக்கு தான் வாழ்றோம் நாங்க. வா வா என்ன சொல்றாங்க, जिंदगी पर मरने वाले जिंदगी पर मरने वाले जिंदगी में मर के. தர்கே துனியா தர்கே உக்பா தர்கே மௌலா தர்கே இது விளக்கம் சொல்லக்கூடாது, நீயா விளங்கி. தர்கே துனியா தர்கே துனியா தர்கே உக்பா தர்கே மௌலா தர்கே, यानी यूं बेआरज़ू जीने की आदत करके देख, यानी यूं बेआरज़ू जीने की आदत करके देख. தர்கே துனியா விட்டுரு, துனியா விட்டுட்டு என் சிந்தனையில துனியா இல்ல, என் சிந்தனையில துனியாவே என் சிந்தனை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆகிரத்து பக்கம் முன்னோக்கி. எது செஞ்சாலும் எதுக்காண்டி செய்யணும், ஆகிரத்துக்காண்டி, அவனுக்காண்டி செய்யணும், ஆகிரத்துக்காண்டி செய்யணும். அப்புறம் ஆகிரத்தை எது செஞ்சாலும் மௌலாக்காண்டி செய்யணும். லில்லாஹி அல்லாஹுக்காக தான் எது செஞ்சாலும் என்னங்க, இந்த சலாத்தி நுசுகி மஹயாய லில்லாஹி ரப்பன், எது செஞ்சாலும் யாருக்காண்டி செய்யறேன், அவனுக்காக செய்யறேன். அப்புறம் அந்த ஸ்டேஜ் இது முதல்ல துனியாவுக்கான செய்வான், அந்த ஸ்டேஜ் கடந்து எது செஞ்சாலும் ஆகிரத்துக்காக, சொர்க்கத்துக்காக நரகத்துக்காக வேண்டி, சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்தை விட்டு பாதுகாக்க வேணும், அதுக்காக வேண்டி செய்வான். அப்புறம் ஒரு கட்டம் வந்து எது எடுத்தாலும் இன்ன சலாத்தி நுசுகி ஓ மஹ்யாய ஓ மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் வாழ்வு என் மரணம் என் அசைவு என் ஆட்டம் அத்தனையுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி. இது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம், அடுத்த கட்டம் போவோம். லில்லாஹினாவே இவன் இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி இவன் செய்யறான். இப்ப ஃபனாஃபில்லா வந்த பின்னாடி லில்லாஹிங்க பேச்சே இல்லாம போயிடும், சலாத்தி இல்லாம போயிடும். ஆபித் ஐனே மாபூத் ஆயிடுவான், மாபூத் ஐனே ஆபித் ஆயிடுவான். மாபூத் எங்க இருப்பாங்க, ஐனே ஆபித் ஆயிடுவான். இவன் எங்க தொழுவான், இவன் இருக்கவே மாட்டான். मैं पढ़ाया जा रहा हूँ, यही मेरे नमाज है. சலாத்தி போயிரும், நுசுகி போயிரும், ஹயாத்தி பௌத்தி பேர் இவன் காணாம போயிடுவாங்க. லில்லாஹி அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை தாண்டிடுவான், அந்த கட்டத்தை தாண்டிடுவான், எல்லாத்தையும் விட்டுருவான். இவன் இருக்க மாட்டான்ல, இவங்க இருப்பான். இவன் நினைவே இருக்காது. இவன் உமா தஷாவுன இல்லா இன்ஷா அல்லாஹ் வந்துடும். இவன் நடந்தா அல்லாஹ்வை கொண்டு, ஏன் இவன் கையா மௌலாவே ஆயிட்டான், அப்புறம் எங்க லில்லாஹி எங்க? இவன் கண்ணா மௌலா ஆயிட்டானா? அல்லாஹ்வுக்காக வேண்டி பார்ப்பான் ஆரம்பத்துல, துனியாவுக்காண்டி பார்த்த பார்வை போய், சொர்க்கத்துக்காண்டி பார்த்த பார்வை போய், அல்லாஹ்வுக்காக வேண்டி பார்த்த போயிடுவான். பாக்குறது கண்ணே அவனாயிட்டபடி அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த கட்டம் வந்து தர்க்கே மௌலா. மௌலா உற்றுவான்னு அர்த்தம் என்ன, இவன் வேற அவன் வேற சின்ன போயிடும், அவனுக்கு மௌலால ஃபனாவாயிருவான்னு அர்த்தம். அதைத்தான் ரசூல் சொன்னாங்க, இவன் கண்ணாக, இவன் காதாக, இவனுடைய வாயாக, இவன் கையாக, இவன் காலாக அவனே ஆயிடுவான். இவன் செய்ய மாட்டான், அவன் தான் செய்வான். இவன் தொழுவ மாட்டான், அவன் தான் தொழுவான். ஏன் கையாக அவன் தான் இருக்கிறான், காலாக குந்து சம்மா உள்ளதி ரிஜில உள்ளதின் அப்படி யார் தொழுவா? இவனுக்காக அவன் தொழுவான். அப்ப லில்லாஹி எங்க இருக்கும், அங்க இல்ல, ரெண்டு ஒன்னாயிருவாங்க சிந்தனை. ஆனா தர்க்க மௌலா கடைசி இது எல்லாத்தையும் விட்டோங்கிற சிந்தனை ஒன்று இருக்கும், அதையும் விட்டுருவான். கடைசியில் உசூல தாம் ஆயிரும். கடைசியில் நான் விட்டுட்டு நினைப்பா, நான் என்ன அகல ஃபனாவாய் நிக்கிறேன், அது எங்க நீ நிக்கிற? சுத்தமா கல்வி
சுத்தமா கழட்டி விட்டுருவான், எல்லாத்தையும் கழட்டி விட்டு தருக்கு சுப்ஹானல்லாஹ். தற்கையும் விட்டுருவான், விட்டேன் என்ற சிந்தனையும் விட்டுருவான்டான். 4 தர்க்கம். அதனால சூஃபியாக்கள், சிஷ்யா சூஃபியாக்கள் 4 4 கோனேக்கா டோப்பின்னு போடுவாங்க. 4 கோக்கு இப்படி 2 இல்லை 4 இருக்கும். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 4 4 கோனேக்கா டோப்பின்னு போடுவாங்க. பார்த்துருங்களா? அஜ்மீர் தொப்பின்னு சொல்லுவோம். கேப்பா அது கொண்டா நாளைக்கு போடுவோம் இன்ஷா அல்லாஹ். தொப்பி யார் வாங்கி கொடுத்தாலும் மாட்டிக்கிறது. நீ நாளைக்கு வாங்கி கொடுங்க, பெருசா தருவதுக்கு அதையும் மாட்டியாச்சு. இப்படி பார்க்கணும் நல்லா ஆசைப்படுறான், மாட்டிக்க. நமக்குன்னு ஒரு தொப்பி கிடையாது. என்னது யார் எதை கொடுத்தாலும் மாட்டிக்க வேண்டியதுதான். அப்படி சரி, என்ன கிறுக்குத்தனமா இருக்குன்னு. நான் கிறுக்குத்தனமா இருக்கு, கிறுக்கு தான் அது. அப்படியா? நாங்களாம் முதல்ல அப்படியே பைத்தியக்காரர்கள். அப்படிதான் நம்ம இருப்போம் எப்பயுமே. சரியா? சரி. अब तरके तरके दुनिया तरके मौला तरके उक़बा तरके यानी यूं बेआरज़ू जीने की आदत करके देख. बेआरज़ू எந்த சிந்தனையும் இல்லாம அவன்ல ஃபனாவாய் வாழக்கூடிய வாழ்க்கையை கத்துக்கோ. यानी यूं बेआरज़ू जीने की आदत करके देख. यानी यूं बेआरज़ू जीने की आदत करके देख அப்படினா சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னோமா? யுஸ்கா பிமாஇன் வாஹித். அங்க வந்து திரும்ப அங்க வந்துருக்கு. ஆமதம் பர்சரே மத்லூப். என்ன பை சைடுல போயிட்டு மறுபடியும் வந்தாச்சு. இங்க என்ன ஹதீஸ்? கான யுபுசிரு النملة على الصفا في الليلة الظلماء أخرجه الطبراني. இருளில் கூட, இருளில் இருண்ட இரவிலும் கூட அந்த எறும்பையும் பார்த்தான். பை என்ன என்ன சொல்லிட்டு வந்தோம்? நம்ம யுஸ்கா பிமாஇன் வாஹித். ஒரு தண்ணி தான் ஊத்துறோம். அந்த ஒரு தண்ணி இவ்வளவாக பரிணமித்து வருது. எல்லாத்துலயும் தண்ணி இருக்கு, ஆனா தண்ணி மறைஞ்சிருக்கு. தண்ணிக்கு தனியா ஒரு சுவை ஒண்ணு இல்லை ஜி. தண்ணிக்கு தனியா ஒரு சுவை இல்லை, ஆனா அந்த தண்ணி எதுல போய் காட்சி அளிக்குதோ அதனுடைய இக்திசாவை வெளிப்படுத்தும். அதே தண்ணி தான் பச்சை மிளகாக்கும் ஊத்துறோம். பச்சை மிளகா ஜூஸ் போட்டா எப்படி இருக்கும்? ஒரு 50 பச்சை மிளகாயை போட்டு மிக்சியில் எடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்தா ஆளுக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஜூஸ் ஆளுக்கு ஒரு கிளாஸ் பாய் ஒரு 2 கிலோ பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி ஜூஸ் போட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பாத்ரூம் 2 தான் இருக்குது. இங்கே 2 வந்து 3 பாத்ரூம் பத்தாது. பழஞ்சபை 50 பேருக்கு 50 பாத்ரூம் வரும். உள்ள உட்காந்து வெளியே வர மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா வந்து குடலும் வந்துடும் வெளியே. நல்லா பாதுகாப்பான பை. சரிங்க, அதே தண்ணி தானுங்க அது. எப்படிங்க வந்துச்சு? அது ஒரே தண்ணி தானுங்க, ஒரு தண்ணி தானே அது. எப்படி வந்து பச்சை மிளகா செடிக்கு ஒரு விதை போடுவோம். பச்சை மிளகா உள்ள இருந்து இந்த வர மிளகால இருந்து ஒரு விதையை காய வச்சு 3 விதை இருக்கும். வர மிளகால ஒரு விதை, அந்த விதையை வாயில போட்டு சூப்பராக ரொம்ப உரைக்குமா? ஒரே ஒரு விதை, பெருசா உரைக்காது. ஒரு விதை லைட்டா உரப்பு இருக்கும், ஆனா ரொம்ப. ஆனா அது போட்டு வந்துச்சு பச்சை மிளகா 150 காய் தொங்குது, அழகா தொங்குது. அதே செவந்து போனா காதுல லோலாக்கு ஆடின மாதிரி அப்படியே ஆடும் காத்து. இவ்வளவு காயும் எவ்வளவு உரப்பு இருக்கும். அந்த ஒரு உரப்பு எங்கிருந்து வந்துச்சு? அதுல இத்தினு உரப்பு இருந்துச்சு அந்த விதையில. அது வெளியாகி 150 காய் தொங்கும் பொழுது அந்த 150 இந்த தண்ணி போய் அந்த இத்தினு உரப்பை இவ்வளவு உரப்பா காக்கிடுச்சு. இவ்வளவு உரப்பாக்கிடுச்சு. உஜூது வந்து தீரு தேக்கு திராத்தே, டூப் தேக்கு டுபாத்தே. ஈமான் கொண்டவருடைய ஹிதாயத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். பச்சை மிளகாய்க்குள்ள தண்ணி போகும், திரும்ப விதைக்குள்ள போய் போய் உரப்பை அதிகமாக்கி 150 காயில் ஆக்கிருச்சு. மரதுன் ஃபஸாதஹுல்லாஹு மரதா.
அவன் கல்புல வியாதி இருந்துச்சு, அந்த வியாதியும் அந்த உஜூது போய் அதிகமாக்கிடுச்சு, எல்லாம் அதிகமாக்கிட்டான். ஜி பச்சை மிளகால அத்துணூன்னு விதையில எவ்வளவு உரப்பு இருக்கும், அது இவ்வளவு உரப்பாக ஆக்கிடுச்சு. அதே தண்ணி தான், அதே தண்ணி ஜீனி போட்ட உடனே கரும்புல வச்ச உடனே, இத்தினூன்னு கரும்பை நட்டு வச்ச உடனே இவ்வளவு பெரிய கரும்பாகி அவ்வளவு இனிப்பு அதுல அதிகமாக்கி விட்டுருச்சு. அங்க இனிப்பு அதிகமாக்குது. மாம்பழத்துல ஒரே ஒரு கொட்டையை போட்டோம், அந்த கொட்டையில ஆயிரக்கணக்கான மாம்பழம் வந்துருச்சு, ஒன்னு 1000 ஆக்கிருது. உஜூது போய் போய் சேர்ந்த உடனே அந்த மனிதன்ல என்ன தன்மை அவனுடைய இக்திசால் இருக்கோ அந்த இக்திசாவை அப்படியே பிரதிபலிச்சு அதை அப்படியே வெளியே கொண்டு வந்து காட்டுவாங்க. அதிகமாக்குறான். எங்க வருது? குல் மன்கான ஃபில் லலாலத்தி, எவன் லலாலத்திலேயே இருக்கிறானோ, எங்க எங்க இருக்கிறான் லலாலத்துல? இக்திசாலுங்க. குல் மன்கான ஃபில் லலாலத்தி ஃபல் யம்துது லஹுர் ரஹ்மானு மத்தா, அவன் லலாலத்தை அல்லாஹ்வுல கூட்டிக்கிட்டே இருப்பான். கூட்டிக்கிட்டே என்ன கூட்டுறான்? விதையை போட்டு தண்ணி வந்து, தண்ணி பரிசுத்தமான தண்ணி, ஆனா அந்த விதையில என்ன இருக்கோ அது உள்ள போய் போய் ஜாயிண்ட் ஆகி கூட்டி 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 1000 பச்சை மிளகாய் ஆகிடுச்சு. சக்கரை நட்டு வச்சோம், இவ்வளவு பெருசு தான் வச்சோம், 1000 கிலோ சக்கரை வந்துருச்சு. அதுல மாம்பழம் ஒண்ணு போட்டோம், 1000 மாம்பழம் வந்துருச்சு. நெல்லு ஒண்ணு போட்டோம், 1000 நெல்லு வந்துருச்சு. ஜான்லோ ஏய் மொலகம் உஜூது இருக்கிறத காட்டுறது தான் அது வேலை. என்ன இருக்கோ அதை காட்டுறது தான் அது வேலை. அதுக்கு எந்த குறையும் உஜூது சொல்ல முடியாது. உஜூது நீ திட்டுறதுதான் உடனே திட்டிக்கும். வலா தலுமூனி வலுமு அன்ஃபஸக்கும், உடனே என்ன நீங்களே உங்களே திட்டிங்க. அல்லாஹ் பரிசுத்தமானவன், உஜூது பரிசுத்தமானது. நான் இந்த மாதிரி ஆயிட்டு என்ன செய்யறது? மன்னிப்பு கேட்டுக்கோ, மன்னிச்சுக்கோன்னு சொல்லி மன்னிச்சிருவாங்க. அதுதானே காத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அதுதானே மன்னிப்பு வா வா வான்னு கேட்கறான். அல்லாஹ் மன்னிப்பு கேளு, வா வா இந்த மன்னிப்பு கேளுன்னு கேட்கறான். மன்னிப்பு கேட்டு ரப்பே மன்னிச்சு. அல்லாஹ் மஃபில்லி அல்லாஹ் மஃபில்லி அல்லாஹ் மஃபில்லி ரப்பி கஃபில்லி ரப்பி கஃபில்லி ரப்பி கஃபில்லி. போ மன்னிச்சு. மன்னிச்சு நீ தான் என்ன செய்வ பாவம். எஜமா சொல்றான், நீ தான் என்ன செய்வ, மன்னிச்சுட்ட. அதனால தான் மன்னிப்பை நேசிக்கிறான். அப்ப எஜமா என்ன சொல்றான்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா யுஸ்கா பிமாஇ வாஹிதின் இன்ன ஃபீ தாலிக லஆயாத்துல் லிகௌமி யஅகிலூன். அக்கல் உள்ளவர்களை யோசித்து பாருங்கள். ஒரு தண்ணியில இவ்வளவு சாமான் வச்சிருக்காங்க. தண்ணீர் சாதாரண நினைக்கிற நீ, தண்ணியில இவ்வளவு வச்சிருக்கிறேன், அக்கல் இருந்தா யோசிக்கிறான். அலஞ்சபை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதை யோசித்து அறிந்து விளங்கி அல்லாஹ்வுடைய இஷ்கு காதலை தூண்டக்கூடியவரை ஆக்குவானாக. நம்ம ஏற்படக்கூடிய குறைகள் எல்லாம் மன்னிப்பானாக. இபாதாத்துக்கள்ல ஓட்ட, வணக்க வழிபாடுகளில் ஓட்ட, திக்ருப்புகளில் ஓட்ட, திலாவத்தில் ஓட்ட, திக்ரில் செலவாத்தில் ஓட்ட, தரீக்கத்துடைய அவுராதுகளில் ஓட்ட, எல்லாம் ஓட்ட. ஆனா ஒண்ணு இருக்கு, அவன் மேல காதல் இருக்கு, அவன் நினப்பு இருக்குது அவன் மேல. அவன் என்ன நய் இபாதத்தே ஆதி ரியாசத்தே பாதி. இபாதத்துகளையும் 1000 ஓட்ட, அதுவும் சரியா செய்ய முடியலனாலும் நீ சொன்ன மாதிரி ஒரு ரக்காத்து கூட தொழுதுனா மொத்த வாழ்க்கையிலேயும் தெரியாது. நீ விரும்பிய மாதிரி ஒரு ரக்காத்தாவது தொழுதுனா, ஹபீபனா நின்ற மாதிரி நின்றனா, குனிஞ்ச மாதிரி குனிஞ்சனா, சரியா செஞ்ச மாதிரி சரியா செஞ்சனா, எதுவுமே தெரியாது. ஒண்ணு கூட அப்படி இல்லை சொல்ல போனா. நஇபாதத்தே ஆதி நரியாசத்தே பாதி. ஆனா ஒண்ணு ரப்பே, முझे उनकी याद आती, मुझे उनकी याद ஒரு நினப்பு வருது, அல்ல உன் மேல காதல் வருது, உன் மேல அன்பு வருது, உன்னுடைய அருள் நினைச்சா கண்ணீர் வருது, உன் மேல முகப்பத்து வருது, பிரிய வருது. விஷய கூட பிச்சு मुझे उनकी याद आती यही मेरी बंदगी है. இதுதான் ரப்பே என் வணக்க வழிபாடு. இதுதான் வேற
यही मेरी बंदगी है, मुझे याद है तुम्हारी, मुझे तुमसे लो लगी है, कभी मैं सुना रहा, कभी तुमने खुद सुनी है, मुझे याद है तुम्हारी। मैंने माँ सिवा को देखा, वहां सर बसर है धोखा, मैंने माँ सिवा को देखा, वहां सर बसर है धोखा, तुम्हें जब भी है पुकारा, तुम्हें जब भी है पुकारा, मेरी हर दुआ सुनी है, मुझे याद है तुम्हारी, मुझे तुमसे लो लगी है, कभी मैं सुना रहा हूँ, कभी तुमने खुद सुनी है. இது மஸ்னதே ஃபைசி. ஃபைசி நாயகம் வாழ்நாள்லாம் உட்காந்து ராவுல பேசுவாங்க ரம்ஜான்ல, அந்த மஸ்னது இது. அதில் இங்கே உட்காந்து நம்ம உட்கார்றது நம்ம வேலை, பேசுறது அவங்க வேலை. உட்கார்றது நம்ம வேலை, விளைஞ்சிக்கலாம், பேசுறது அவங்க வேலை. இல்லைன்னா என்ன பேச்சு நம்ம வாயில வரும், பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? आमिर को क्या बिसात है असरार जो कहे, नूरी पिया के सामने वो आईना रहे. அவங்க பேசுறாங்க, நாம பேசுறோம். எதுவெல்லாம் நல்ல விஷயம் வெளியானதோ என் ஷேഖுக்கு சொந்தமானது. புரிஞ்சுங்களா? எதுவெல்லாம் தவறான விஷயங்கள் வெளியாச்சோ அது என் இக்திதாக்கு சொந்தமானது. قل إن لللت فإنما أضل على نفسي قل إن اهتديت فبما يوحي إلي ربي. என்னில் ஏதாவது நல்ல விஷயங்கள் வெளியாச்சுன்னா அது என் ரப்புடைய பிச்சை, அவன் போட்டது என் ஷேഖுடைய பிச்சை. லலல்து, என்னில் ஏதேனும் தவறுகள் வெளியாயிருந்தால் இன்னமா அதில்லு அலா நஃப்ஸி, என் நஃப்ஸுக்கு தான் சொந்தமானது, அது என் ஷேഖுக்கு சொந்தமானது இல்லை, அவங்க மேல கிடையாது. வா 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 இப்படி நீங்க சொல்லுங்க. அல்லா ஜல்ல ஷானுஹு சுபா குல் இன் லலல்து ஃபஇன்னமா அதில்லு அலா நஃப்ஸி, நான் வழி தவறி விட்டால் என் நஃப்ஸுக்கு தான் வழி தவறுனேன், அது என்ன தப்பு என் மேல தான், அல்லாஹ் மேல ரசூல் மேல இல்லை. என்னில நல்ல விஷயம் எதுவும் வெளியானால் அபிமா யூஹி இலைய ரப்பி, என் ரப்பு எனக்கு வழிகாட்டினா, அதனாலதான் நல்லது இல்லை, எந்த ஒன்றும் இல்லை. இன்னஹு சமீஉன் கரீப், அவன் சமீஆகவும் இருக்கிறான், கரீபாகவும் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டு அவன் பக்கம் இஷ்கை, காதலை தூண்டக்கூடிய பேச்சுக்களை நம்மளை வாழ்நாள்லாம் நம்மளை வெளியாக்குவானாக, கேட்கும் பாக்கி தந்தல் புரிவானாக. இந்த சொல்லை அல்லாஹ் உலக முடிவு நாள் வரை அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.